ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், நிதிசார் சுதந்திரம் அப்படின்ற வார்த்தையை பற்றி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஆனால் இந்த வார்த்தையை விட முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, அதுதான் ஃபைனான்ஷியல் பீஸ். நிதிசார் நிம்மதின்னு சொல்லலாம், இல்லை பணம் சார் நிம்மதின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, பணம் பற்றின கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு தேவை. நமக்கு பணம் எதற்காக தேவைப்படுதோ அதுக்காக நம்ம கூட இருந்து, பணம் இல்லையேன்ற கவலை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடிஞ்சுதுன்னா, அந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்போ பணம் சார் நிம்மதியை அடையிறது எப்படி, பண கவலையிலிருந்து வெளியே வர்றது எப்படி, இதை தெளிவாக சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தான் ஃபைனான்ஷியல் பீஸ். இன்றைக்கி இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிறதுலே பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தர முக்கியமான பாடம், ஃபைனான்ஷியல் பீஸ்ன்றது நிறைய பணத்தை சம்பாதிக்கிறத பொறுத்து மட்டும் அமையிறது கிடையாது. எப்படி நம்ம பணத்தை மேனேஜ் பண்ணுறோம், எப்படி கடனை நம்ம தவிர்க்கிறோம், எப்படி எதிர்காலத்துக்காக திட்டம் தீட்டுறோம், இது எல்லாத்தையும் பொறுத்தது தான் ஃபைனான்ஷியல் பீஸ். இதே தத்துவம் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு சிங்கிள் அசட்டில் நிறைய பணத்தை போடுறது கிடையாது. நம்மளோட போர்ட்ஃபோலியோவை எவ்வளவு டைவர்சிஃபை பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி டைவர்சிஃபிகேஷனை பற்றி பேசுகிறப்போ நம்ம எல்லாரும் கவனிக்க தவறுற ஒரு விஷயம் தான் கார்ப்பரேட் பாண்ட்ஸ். கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத நம்மளால் பார்க்கவும் முடியும். ஃபிக்ஸட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறதுனால கம்மியான ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. செபியோட ரெகுலேட்டரி சேஞ்சஸ்னாலையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மோட வருகையினாலையும் இந்த மாதிரி கார்ப்பரேட் பாண்டில் நம்மளை மாதிரி சின்ன இன்வெஸ்டராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் கார்ப்பரேட் பாண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் பர்சனலாக விண்ட் வெல்த்தை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. எவ்வளவு ரிட்டர்ன் வரும், என்ன கிரெடிட் ரேட்டிங் இருக்குது, எப்போ மெச்சூர்ட் ஆகும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக பார்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் பாண்ட் 1000 ரூபாயிலிருந்தே துவங்குது. முக்கியமாக BBB WA வரைக்கும் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் பாண்ட்ஸை இவங்க வச்சிருக்காங்க. அதனால உங்களோட ரிஸ்க் ப்ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு கார்ப்பரேட் பாண்டை சூஸும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற அனைத்து பாண்ட்லையும் விண்ட் வெல்த்தே 2% முதலீடும் பண்ணியிருக்காங்க. பாண்டை பொறுத்து ஆண்டுக்கு 9லேருந்து 12% வரைக்கும் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கிடைக்குது. ரொம்ப சுலபமாக KYC உங்களால் முடிக்க முடியும், பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண முடியும். கார்ப்பரேட் பாண்டை சூஸ் பண்ணி UPI ஆர் நெட் பேங்கிங் மூலமாகவே உங்களால் பே பண்ணிக்கவும் முடியும். ஒருவேளை மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸிட்டும் ஆயிக்கலாம். இதில் லாக்இன் பீரியட் கிடையாது. உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும், அதில் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கார்ப்பரேட் பாண்டை கட்டாயம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு விண்ட் வெல்த் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆத்தர் கிட்டத்தட்ட $4 மில்லியன் அமெரிக்கன் சொத்தை வச்சுருந்தார். ஒரு பெரிய கார் வச்சுருந்தார், வீடு வச்சுருந்தார். அப்போ அவரை நம்ம பார்த்துருந்தோம்னா ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக அவர் இருக்கிறாரு, நிதிசார் சுதந்திரத்தை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஒரு சில வருடத்திலேயே அது மொத்தத்தையும் அவர் இழக்கவும் செய்கிறார். அவர்கிட்ட பெருசாக பணம் இல்லாத நிலைக்கு போகிறார். எப்படி ஆரம்பித்தாரோ அதே இடத்துக்கும் வந்து சேர்ந்துட்டார். அங்கே தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறார். அவருக்கு பணம் சம்பாதிக்க தெரிஞ்சிருக்கு, ஆனால் பணத்தை பற்றின வேறு எந்த ஒரு அறிவும் அவர்கிட்ட இல்லை அப்படின்றதையும் அவர் புரிஞ்சுக்கிறார். எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனாலும் அந்த அறிவு நம்மள்கிட்ட இல்லைன்னா பணம் சார் நிம்மதி நமக்கு கிடைக்காது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறார். அப்படி பணம் சார் நிம்மதியை நம்ம அடையிறதுக்கு நிறைய பாடங்களையும் அவர் கற்றுக்கிறாரு, அதை நமக்கும் சொல்லித்தரார். அதில் முதல் பாடம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். எனஃப் ஆஃப் எனிதிங் இஸ் டூ மச் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஒரு விஷயமும் போதிய அளவு உங்கள்கிட்ட இருக்குன்னா அது அதிகப்படியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா போதிய அளவு அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம மூளையில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. முக்கியமாக இங்கே நுகர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும், இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் போரும் அப்படின்ற ஒரு முடிவே அதுக்கு கிடையாது. நம்மளாக கான்ஷியஸாக அந்த முடிவையும் அந்த அளவையும் நம்ம கொடுத்தாகணும். அப்படிப்பட்ட போருன்ற அளவை நம்ம எப்போ சொல்கிறோமோ அப்போவே அந்த விஷயம் நம்மள்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறார். உங்கள் வீட்டில் எல்லா பொருளும் இருக்கா, போதிய அளவு உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாம் என்கிட்ட எல்லாமே போதுமான அளவு இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தேவையை விட அதிகமாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம்னு சொல்கிறார். இன்னும் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த போரும் அப்படின்ற விஷயம் அதுவாக நடக்க போகிறதே கிடையாது. நம்மளாக ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி போருன்னு சொல்லாத வரைக்கும் அது நமக்கு தோணவே தோணாதுன்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்மளாக இருக்கட்டும் இல்லை நாடாக இருக்கட்டும் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது, அதுதான் கடன் அப்படின்னு சொல்கிறார். இந்த கடனை நம்ம வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த நாடு வாங்குறதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. ஆசையை தள்ளி போடுறது எப்படி அப்படின்றது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது, அது இப்போவே வேணும்னு நம்ம நினைக்கிறதுனால தான் நிறைய கடனை வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார்.
ஒரு நாடு எதுக்காக கடன் வாங்குதுன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இத தாண்டி கூட இருக்கலாம். ஆனா கட்டாயம் நம்ம வீட்ல நம்ம கடன் வாங்குறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா, 95% நேரத்தில அது நம்மளோட ஆசைய நமக்கு தள்ளி போட தெரியாத ஒரே ஒரு காரணமா தான் இருக்கு. இந்த டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்மள்ட்ட அது கிடையவும் கிடையாது. இந்த டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன் ஆசைய தள்ளி போடுதல் அப்படின்றது இன்னைக்கு மரணிச்சிருச்சு அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட விஷயம் நம்மள்ட்ட இருக்கிறதே இல்ல. ரொம்ப அரிதானதா இருக்கு அப்படின்னும் சொல்றார். நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் எல்லாமே வேற வழியே இல்லாம ஆசைய தள்ளி போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சேவ் நவ் பை லேட்டர். இப்ப சேமிச்சு பிறகு செலவு செய்யணுன்ற ஒரே ஒரு கட்டாயத்துக்குள்ள தான் அவங்க இருந்தாங்க. அதனால அவங்க நெனச்சாலும் பல கடன்கள அவங்களால வாங்க முடியாது. வாங்குறதுக்கான வாய்ப்பும் அவங்கள்ட்ட கிடையாது. வீட்ல ஏதாவது ஒரு பொருள் வேணுமா? ஒரு சைக்கிள் வேணுமா? இல்ல ஏதோ ஒரு மெஷின் வேணுமா? அதுக்கு பணத்த கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வாங்குறத தவிர வேற வழியே அவங்களுக்கு இல்ல. இத தாண்டி சைக்காலஜிக்கலாவும் கடன் அப்படின்ற விஷயத்த ஒரு அவமானப்பட வேண்டிய விஷயமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடன் வாங்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. நான் கடன் வச்சிருக்கேன் அப்படின்னா, அத வெளிய சொல்றதுக்கே கொஞ்சம் அவமானம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா, இன்னிய ஜெனரேஷனுக்கு இந்த சைக்காலஜிக்கல் ஷிஃப்ட்டே நடந்துடுச்சு. கடன் அப்படின்றது சாதாரண விஷயம் தான். கடன்றது எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்மள்ட்ட எவ்வளோ கடன் இருக்கு, அடுத்தவங்கள்ட்ட எவ்வளோ கடன் இருக்குன்றத ரொம்ப சுலபமா பேசிக்கக்கூடிய ஒரு தன்மைன்றது வந்துருச்சு. அதனால தொடர்ந்து நெறைய பொருட்கள வாங்கி நம்ம குவிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த இடத்துல போரும்ன்றது நடக்க போறதே கிடையாது. சரி இப்படி பொருள் வாங்குறது, கடன் வாங்குறது அதில என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு கேட்டா, அது வெறும் பணம் சார் பிரச்சனைய மட்டும் நமக்கு குடுக்கறது கிடையாது. சைக்காலஜிக்கலா நெறைய பிரச்சனைய குடுக்குது. நம்மகிட்ட நிம்மதி அப்படின்றது இல்லாம போயிடுது. எப்ப எந்த ஒரு பொருள வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம், அப்புறம் காசு குடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டதோ, அங்க திருமணத்திற்குள்ள நெறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றார். ஏன்னா எந்த ஒரு பொருள் வேணும்னாலும் உடனடியா அடைய முடியுன்ற நிலை இருக்கிறதுனால, ஒரு பொருள நம்மளால அடைய முடியல அப்படின்னா, அது பெரிய பிரச்சனையா திருமணத்துக்குள்ள வர ஆரம்பிச்சது. அது குடும்பங்கள உடைக்க ஆரம்பிச்சது. அத தாண்டி எந்த ஒரு பொருள் வேணும்னாலும் உடனடியா நம்மளால அடைய முடியுன்ற நிலை இருக்கிறப்போ, அந்த பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷமும், நிம்மதியும் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஒரு பொருளுக்கு எவ்வளவு கடினமா உழைச்சு அத நம்ம வாங்குறோம் அப்படின்னு இருக்கிறப்ப தான் அதுலேருந்து சந்தோஷம் வரும். பொதுவா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப நாள் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் ஒரு பொருள் கிடைக்குதுன்னா சந்தோஷம் கிடைக்கும். ஆனா, இங்க என்ன நடக்குதுன்னா, முதல்ல பொருள் கிடைச்சது. அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம். அப்ப அங்க சந்தோஷம்ன்றது இருக்காது. ஏன்டா இந்த பொருள வாங்குனோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். எப்படா இந்த கடன் முடியும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருப்போம். கடன் முடியிறப்போ அந்த எஃபோர்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டே கிடைக்காது. ஏன்னா பொருள் முன்னாடியே கிடைச்சிருச்சுல்ல. அப்போ அந்த எஃபோர்ட் போட்டதுக்கும் நமக்கு சந்தோஷம்ன்றது கிடைக்காது. இப்படி ஒரு பொருள்னால நமக்கு சந்தோஷம் கிடைக்கல அப்படின்றத நம்ம மூளை பார்க்குறப்போ அடுத்து என்ன செய்யுதுன்னா, அடுத்து எந்த பொருள வாங்கலாம் அப்படின்னு தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை வேற பொருள்லேருந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு அது தோணிக்கிட்டே இருக்கு அதுக்கு. அதனால தொடர்ந்து பொருட்கள வாங்கிக்கிட்டே இருக்கு. தேவையில்லாத பல பொருட்கள வாங்கி குவிக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில நமக்கு எப்படி நிம்மதின்றது இருக்கும்? இப்படிப்பட்ட நிலையில எப்படி நம்ம அமைதியா இருப்போம்? அங்க ஃபைனான்ஷியல் பீஸ்ன்றது நமக்கு கிடைக்க போறது கிடையாது. நீங்க அப்படி ஏதாவது ஒரு பொருள வாங்கியிருக்கீங்களா? அதாவது ரொம்ப கட்டாயமா எனக்கு தேவை அப்படின்னு ஒரு பொருள நீங்க கட்டாயம் வாங்கியிருப்பீங்க. வாங்கிட்டு அத நான் யூஸ் பண்றதே இல்ல. அது எனக்கு தேவையே கிடையாது. நான் நெனச்ச அளவுக்கு அது எனக்கு சந்தோஷத்த குடுக்கலன்னு ஏதாவது பொருள் இருக்கா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானுமே அப்படி நெறைய பொருட்கள வாங்குறது உண்டு. ஏதாவது ஒரு பொருள ரொம்ப கட்டாயம், அவசியம் அப்படின்னு நெனச்சு நான் வாங்குவேன். ஆனா வாங்கி ஒரு தடவ கூட பயன்படுத்தாத பொருட்கள் இந்த ஸ்டூடியோலயே இருக்கு. நான் ஷூட் பண்ணிட்டே இருக்கிறப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரப்போ, இந்த பிரச்சனைய எப்படி நம்ம தீர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா, எந்த பொருள் இந்த பிரச்சனைய தீர்க்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. அப்படி வரப்ப ஏதாவது ஒரு பொருள நம்ம வாங்குறோம். ஆனா அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைய தீர்க்கறதுக்கான வேற ஒரு வழி நமக்கு கிடைச்சிடுது. கடைசியில பார்த்தா அந்த பொருள நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. நமக்கு முன்னாடி அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி பல பொருட்கள் இருக்கு. இத தாண்டி நான் என்னோட பர்சனல் லைஃப்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எப்ப நம்ம ஏதாவது ஒரு செலவ பண்ண ஆரம்பிச்சுட்டோமோ, தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சுட்டோமோ, ஒவ்வொரு நாளும் அது ஒரு அடிக்ஷன் மாரி ஆயிடுது. ஏதாவது ஒரு பொருள நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம். என்னோட கடந்த மாத எக்ஸ்பென்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தா, ஒரு நாள் கூட செலவு பண்ணாத நாள் அப்படின்றது இல்ல. சின்ன சின்ன செலவா கூட இருக்கட்டும், ஏதாவது ஒரு செலவ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா, இந்த மாதத்தோட ஆரம்பத்தில நான் நெறைய செலவு அப்படின்றத பண்ணிட்டேன். அப்ப என்னோட மூளைக்கு செலவு பண்றதுக்கான ஒரு அடிக்ஷன் ஏற்பட்டு, ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவையாவது பண்ணணும் அப்படின்னு அது நினைக்குதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி தான் நான் போன மாத எக்ஸ்பென்ஸ் ஷீட்ட எடுத்து பார்த்தேன். சரி ஏதாவது ஒரு பொருள் தேவையில்லாம வாங்கியிருக்கோமா அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஒரு நாள் கூட செலவு பண்ணாத நாளே இல்ல அப்படின்ற இன்னொரு டேட்டாவும் கிடைச்சது. இப்படி நம்ம தொடர்ந்து செலவு பண்ணாலோ, இல்ல தேவையில்லாத பொருட்கள வாங்கி குவிச்சாலோ, கட்டாயம் அங்க ஃபினான்ஷியல் பீஸ்ன்றது இருக்க போறதில்ல. அப்ப இந்த பீஸ அடையணும், இந்த நிம்மதிய அடையணும்னா என்னெல்லாம் செய்யலாம்? நெறைய விஷயத்த இந்த புத்தகத்தில சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இங்க நெறைய பேர் பெரிய புத்திசாலியா இருந்தாலும், திறமைசாலியா இருந்தாலும், பணத்த கையாள்றதுல சிறந்து விளங்குறதில்ல அப்படின்னு சொல்றார். அதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் இவரையே இவரு சொல்லிக்கிறார். கிட்டத்தட்ட $4,000,000 அமெரிக்கன் டாலர சம்பாதிக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவும், திறமையும் இருந்து தான் இருக்கு.
ஆனா இருந்தாலும் அத பத்திரமா இவரால பார்த்துக்க முடியலையே! இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஏன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு அல்ஜீப்ரா சொல்லிக் குடுத்தா மாதிரி, ஹிஸ்ட்ரி சொல்லிக் குடுத்தா மாதிரி, லிட்டரேச்சர் சொல்லிக் குடுத்தா மாதிரி, பணத்த எப்படி ஒழுங்கா பார்த்துக்கிறது? பணம் சார் அறிவுனா என்ன? அப்படின்றத சொல்லிக் குடுத்ததே கிடையாது. ஒரு லோன் எடுக்கிறோம்னா, அந்த லோன்ல இருக்கிற டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன படிச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? அது எப்படி நம்மள பெருசா உயர்த்தி கொண்டுட்டு போகும்? தவறான வழியில பயன்படுத்தினா, அது எப்படி நம்மள அழிக்கவும் செய்யும்? இது எதையுமே நமக்கு பள்ளிக்கூடத்தில சொல்லிக் குடுத்தது கிடையாது. அப்ப பணத்த பத்தின அடிப்படையான சில புரிதல் நமக்கு இல்லாதனால, சொல்லப்போனா நம்மளோட பணம் சார் அறியாமையினால தான் நம்ம பல பேர் ஏழையாவும் இருக்கோம். பணத்த ஒழுங்கா பார்த்துக்க தெரியாமலயும் இருக்கோம். அப்ப பணத்த பத்தின சில பேசிக்கான அடிப்படைய இவரு சொல்லி தராரு. அதுல முதல் விஷயம் என்னன்னா, பணம் அப்படின்றது எப்பவுமே ஆக்டிவான ஒரு விஷயம். பாசிவான ஒரு விஷயம் கிடையாது. ஆக்டிவான விஷயம்னா என்ன? நான் பணத்த எடுத்து ஜஸ்ட் இங்க இருக்கிற டேபிள் மேல இப்படியே வச்சுட்டேன்னா, அது அப்படியே இங்கேயே இருக்கும் அப்படின்றது கிடையாது. நீங்க பணத்த ஒரு கவர்ல போட்டு, ஒரு பொட்டியில போட்டு மூடி ஒரு இடத்துல வச்சுடுறீங்க. யாராலயுமே அத எடுக்க முடியாது. இப்ப அந்த பணம் அதுக்குள்ளேயே தான் அங்கேயே இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. நீங்க எவ்வளவு தான் பெரிய பூட்ட போட்டு வச்சிருந்தாலும், ஒரு பணத்த ஒரு இடத்துல வச்சிருந்தீங்கன்னா, அது அப்படியே இருக்க போறது கிடையாது. ஒண்ணு அது வளரும், இல்லன்னா கீழ குறைஞ்சுகிட்டே போகும் அதோட வேல்யூ. பணத்த நீங்க ஒரு நல்ல இடத்துல முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா, அது தொடர்ந்து வளர்ந்துகிட்டே போகும். இல்ல நான் சும்மா வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பணவீக்கத்தினால அதோட மதிப்பு குறைஞ்சுகிட்டே தான் போகும். அதுக்கு ஒரு உயிர் அப்படின்றது இருக்கு. எப்போ ஒரு பொருளுக்கு உயிர் இருக்கோ, அது கொஞ்சம் கொஞ்சமா வயதாகி மரணிக்கிற மாதிரி, பணத்த நீங்க சும்மா வச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கும் வயதாகும், அதுவும் மரணிக்கும், அதுவும் செல்லாம போகும். அப்ப பணம்ன்றது ஆக்டிவான ஒரு விஷயம், உயிருள்ள ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க கத்துக்கணும். எப்ப அதுக்கு உயிர் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அப்ப அத பார்த்து செலவு செய்வோம். அத சரியான இடத்துல முதலீடு பண்ணுவோம். அத ஒழுங்கா பார்த்துப்போம். சும்மா வச்சிருந்தா அது அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப மாட்டோம். வீட்ல பார்க் பண்ணி வச்சிருக்க கார் மாதிரி கிடையாதாம். இது ஒரு படகு மாதிரி. ஆனா, அந்த படகுல ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சும்மாவே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, கொஞ்ச நேரத்தில அது மூழ்கிடும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது பணத்துக்குன்னு ஒரு அடையாளமே கிடையாது. அதாவது பணம்ன்றது நல்ல விஷயமும் கிடையாது, கெட்ட விஷயமும் கிடையாது. அது ஒரு ஆம்ப்ளிஃபையர். அது எது கூட அட்டாச் ஆகுதோ, அதோட திறன அதிகப்படுத்துமே தவிர, அதுக்குன்னு ஒரு குணம்ன்றது கிடையாது. எந்த ஒரு குணத்தையும் பெரிதுபடுத்துமே தவிர, அது தனக்குன்னு ஒரு குணத்த வச்சுக்கிறது கிடையாது. ஒரு நல்ல மனிதருக்கு நெறைய பணம் கிடைச்சது அப்டின்னா, அத வச்சு நெறைய நல்லது செய்வாரு. அப்ப அந்த பணம் நல்ல பணமா இருக்கும். ஒரு மோசமான நபர்கிட்ட நெறைய பணம் கிடைச்சது அப்டின்னா, அத வச்சு எப்படி அழிவ ஏற்படுத்தலாம் அப்டின்னு தான் அந்த நபர் யோசிப்பார். அப்ப அந்த பணம் கெட்ட பணமா இருக்கும். அப்ப நமக்கு சின்ன வயதிலேருந்து சொல்லிக் குடுத்தா மாதிரி, பணம்ன்றது ஒரு ஈவில் அப்டின்றதும் கிடையாது. பணம் எல்லாத்தையும் நமக்கு பெற்று தரும் அப்டின்னும் கிடையாது. பணத்த நம்ம வச்சிருக்கிறப்போ, நமக்குள்ள என்ன இருக்கோ அது அதிகமா வெளிய வரும். அப்ப இந்த ஆத்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, இவரு $4,000,000 அமெரிக்கன் டாலர சம்பாதிக்கும்போது, பணம் சார் அறியாமையோட இருந்ததுனால தான், அத அது பெரிதுபடுத்தி அந்த $4,000,000 காணா போனது. அப்ப நெறைய பணத்த சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. நம்ம கூட நம்ம என்ன குணத்த வச்சிருக்கோம், என்ன மாதிரி அறிவ வச்சிருக்கோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த பணம் நம்மள்ட்ட வரப்போ, அத சரியா நம்ம பயன்படுத்துவோம். அத பெருக்கவும் செய்வோம். அப்ப இந்த இடத்துல இன்னொரு குணத்த சொல்றாரு. அதுதான் வெற்றி. பணம் சார் வெற்றினா என்ன? நெறைய பணம் இருக்கிறது அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையா பணம் சார் வெற்றி அப்படின்னா, நெறைய பணம் வச்சிருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றார். கற்பனை பண்ணிக்கோங்க 2 பேர பார்க்குறீங்க. ஒரு நபர்கிட்ட பணமே இல்ல. 0 இருக்கு அவரோட பேங்க் பேலன்ஸ். இன்னொரு நபர்கிட்ட பார்க்குறீங்க, பேங்க்ல நெறைய கோடிக்கணக்கான பணம் இருக்கு. 2 பேர்ல யாரு பணக்காரர்ன்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, வெறும் பேங்க் பேலன்ஸ பார்த்து, அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்றத பார்த்து ஒரு நபர பணக்காரன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா, இவரு நெறைய பணத்த வச்சிருந்தவர் தான். ஆனா, பணக்காரரா இருந்தாரான்னு பார்த்தா, கிடையாது. ஏன்னா, கொஞ்ச நாள்லயே அந்த பணம் காணா போயிடுச்சு. அப்ப சக்சஸ் அப்படின்றது, இந்த வெற்றின்றது வெறும் பணத்த வச்சு சொல்லக்கூடாது. அந்த நபர் என்ன மாதிரி திங்கிங் ப்ராசஸ்ல இருக்காரு? எந்த மாதிரி டிசிப்ளின வச்சிருக்காரு? என்ன மாரி ஹேபிட்ட வச்சிருக்காரு? பணத்த பத்தின எப்படிப்பட்ட சிந்தனைய வச்சிருக்காருன்றது தெரிஞ்சா தான், யார் அங்க சாதனையாளர்ன்றத சொல்ல முடியுமா? ஒரு நபர் பொறக்கும்போதே பல கோடி ரூபாய் கடனோட பொறந்திருக்கலாம். அவர் 0க்கு வரதுக்கே ரொம்ப கடினமா உழைச்சு, நெறைய டிசிப்ளின ஃபாலோ பண்ணி, நல்ல நல்ல ஹேபிட்ட கூட வச்சுக்கிட்டு வந்திருந்திருக்கலாம். இப்ப அவரு 0ல இருக்காருன்றதுனால அவரு பணக்காரர் இல்ல அப்படின்றது கிடையாது. ஏன்னா, பல கோடி ரூபாய் கடன அவரு அடைச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அவரோட ஹேபிட்டும், டிசிப்ளினும் தான் நமக்கு சொல்லும், அவரு வெற்றி அடைஞ்சிருக்காரா இல்லையான்னு. அதே மாதிரி இன்னொரு நபர் பலாயிரம் கோடி ரூபாவோட பொறந்திருக்கலாம். இப்ப அவர்கிட்ட 100 கோடி இருக்குன்றதுனால அவரு வெற்றி அடைஞ்சுட்டாருன்றது கிடையாது. அவரோட டிசிப்ளினும், அவரோட ஹேபிட்டும் அவர இன்னும் கொஞ்சம் ஏழையா தான் ஆக்கியிருக்கு. அப்ப அவரு சாதனையாளர்ன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இங்க வெற்றின்றது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கேரக்டர், உங்கள்ட்ட இருக்கிற டிசிப்ளின், உங்கள்ட்ட இருக்கிற ஹேபிட்ட பொறுத்து தான், மைண்ட் செட்ட பொறுத்து தான் அமையுதே தவிர, ஜஸ்ட் உங்கள்ட்ட எவ்வளோ ரூபா இருக்குன்றத பொறுத்து அமையறது கிடையாது. நல்ல விஷயங்கள் உங்க கூட இருந்தா, கட்டாயம் பணம் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கிடைக்க தான் போகுது.
இன்ஜினியர்டு டிசைர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது உருவாக்கப்பட்ட ஆசை, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு ஆசை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம பல நேரத்தில் பல செலவு பண்ணுவோம். அப்படி செலவு பண்ணும்போது அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம், எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதனால நான் வாங்கினேன். அதில் என்ன அவ்வளோ பெரிய தப்பு இருக்குது? நான் சம்பாதிக்கிறதே அதுக்கு தானே அப்படின்னு சொல்லுவோம். உண்மையாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அதற்காக செலவு பண்ணுறீங்கன்னா, அதை விட ஒரு நல்ல வழி பணத்தை செலவழிக்கிறதுன்றது கிடையாது. நமக்கு உண்மையாக ஒரு ஆசை இருக்குது, அதுக்காக நான் ஒரு செலவு பண்ண போகிறேன்னா அதுக்கு தான் பணத்தையே நம்ம சம்பாதிக்கிறோம். அதில் தப்பே கிடையாது. ஆனா, இங்க கேள்வி கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எனக்குள்ள வந்த ஆசை, என்னோட ஆசையா? இல்ல வேற ஏதோ ஒரு நபர் எனக்குள்ள விதைத்த ஆசையா? அப்படின்றத மட்டும் தான் நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். நீங்க செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல. செலவே பண்ணக்கூடாதுன்னா, சம்பாதிக்க வேண்டிய தேவையே அங்க கிடையாது. பணத்த பத்தி நம்ம பேச வேண்டிய ஒரு தேவையே அங்க கிடையாது. ஆனா, தவறான வழியில செலவு பண்ணக்கூடாது. அதாவது அடுத்தவங்க நம்மள்ட்டேருந்து பணத்த திருடக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு கடைக்கு போறோம். ஏதோ ஒரு நபர் நம்மள்ட்ட ஏதோ ஒரு பொருள காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பொருள் உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்குன்னா, அங்க ஒரே ஒரு கேள்வியே கேளுங்க. அந்த நபர் எனக்கு அத பிடிக்க வச்சாரா? உண்மையா எனக்கு அது புடிச்சுதா? ஏன்னா, இங்க நெறைய பேருக்கு ட்ரெய்னிங் குடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அவங்கள வளர்த்து எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரே ஒரு நோக்கத்துக்கு தான். உங்கள்ட்ட அந்த பொருள விக்கிறதுக்கு. உங்கள்ட்ட இந்த பொருள் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு பேசக்கூடிய நபருக்கு யாரு பணம் குடுக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அவருக்கு பணம் குடுக்கல. அவருக்கு அந்த பொருள யாரு வியாபாரம் பண்றாங்களோ, அவங்க தான் பணம் குடுக்குறாங்க. அப்ப அவங்க தான் பணம் குடுக்குறாங்கன்னா, அவரோட ஒரே நோக்கம் உங்கள எப்படியாவது வாங்க வச்சாகணும் அப்படின்னு தான். இந்த ஆத்தரும் இப்படிப்பட்ட அட்வர்டைசிங்க பண்ணியிருக்காராம். ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி எப்படி ஒர்க் ஆகும்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு பொருள ரொம்ப நல்லா புடிக்க வைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பையிங் சிக்னல குடுப்பீங்க. பையிங் சிக்னல்னா அந்த பொருளோட விலை என்ன அப்படின்னு நீங்க கேட்கிறதா இருக்கட்டும். இல்ல அந்த பொருள தொட்டு பார்க்கிறதா இருக்கட்டும். இந்த பொருள்ல வேற என்ன கலர் ஆப்ஷன் இருக்குன்னு கேட்கிறதா இருக்கட்டும். இல்ல இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கிறதா இருக்கட்டும். ஏதாவது ஒரு ரெஸ்பாண்ட பண்ணீங்கன்னா, அங்க அந்த அட்வர்டைசிங் அப்படின்றத அவங்க குளோசிங் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு கொண்டு போவாங்க. உங்கள்ட்ட அந்த பொருள் அவ்வளவு நேரம் காட்டுனவங்க, இப்ப எப்படியாவது உடனடியா உங்கள்ட்ட அந்த வியாபாரம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மோடுக்கு போவாங்க. அதாவது எனக்கு ஒரு பொருள் புடிச்சிருக்கு, நான் ஒரு பொருள வாங்குறேன். இது 2த்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய நேரத்த குறைக்கிறது தான் அவங்களோட வேலை. ஏன்னா, இங்க அதிகமான நேரம் இருந்ததுன்னா, நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த பொருள் எனக்கு புடிச்சிருந்ததா, இல்ல உண்மையா வேற ஏதோ ஒரு நபர் எனக்கு பிடிக்க வச்சாரான்றத யோசிச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ ஒரு பொருள் உங்களுக்கு பிடித்த உடனே உங்கள வாங்க வைக்கிறதுக்கு தான் நெறைய பேர் வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க. இங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அட்ராக்டிவான வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃப்ரீ இல்ல ஜீரோ காஸ்ட் அப்படின்றது. அது ஒரு ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயா இருக்கட்டும், இல்ல நோ காஸ்ட் இஎம்ஐயா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் ஃப்ரீயா கிடைக்கிறதா இருக்கட்டும். ஃப்ரீ டெலிவரி, இல்ல ஒரு பொருள் வாங்குனா இன்னொரு பொருள் உங்களுக்கு இலவசமா கிடைக்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே உங்கள பொருள் வாங்க வைக்கிறதுக்கு தானே தவிர, உண்மையா அந்த பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்றது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னா, அங்க தான் நீங்க ரொம்ப கவனத்தோட செயல்படணும். ஏன்னா, இங்க எதுவுமே ஃப்ரீ அப்படின்றது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்த ஃப்ரீயா குடுக்கறது மூலமா, ஒரு கூடுதலான செலவ உங்கள பண்ண வைப்பாங்க. இல்லன்னா ஹிட்டன் ஃபீஸஸ் அங்க இருக்கும். அப்ப ரொம்ப சுலபமா நம்மள்ட்ட ஒரு பொருள வியாபாரம் பண்றதுக்காக துடிக்கிறாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏதோ ஒரு விஷயத்த ஃப்ரீயா குடுப்பாங்க, விலை இல்லாம குடுப்பாங்க. இல்லன்னா உங்க வாழ்க்கையே திரும்பி பாருங்க. ஏதோ ஒரு பொருள நீங்க வாங்கியிருப்பீங்க. ரொம்ப பணம் அதிகமா குடுத்து வாங்கியிருப்பீங்க. வாங்குன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பீங்க. இப்ப அதுக்கு திரும்ப காசு கட்ட வேண்டிய தவணை நேரம்ன்றது வரும். அப்போ அந்த இஎம்ஐய கட்டுறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப சந்தோஷமா, நான் சூப்பரா ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஃபீல் ஆனதுன்னா, நீங்களா அந்த பொருள வாங்குனீங்கன்னு அர்த்தம். இல்ல பொருள வாங்கிட்டீங்க. இப்ப இஎம்ஐ கட்டுறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. "இது ஏன்டா வாங்குனோம்?" அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, அங்க அந்த பொருள உங்கள ஏமாத்தி வித்துருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம வாங்கக்கூடிய 95% பொருட்கள் முக்கியமா இஎம்ஐல வாங்குறப்போ இப்படித்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்றார். இப்படிப்பட்ட பொருட்கள நீங்க வாங்குனீங்கன்னா, அங்க ஃபைனான்ஷியல் பீஸ்ன்றது கிடைக்க போறது கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு செலவ நம்ம பண்ணக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? சில முக்கியமான டிப்ஸ குடுக்குறார். முதல்ல நம்ம தான் இங்க கட்டுப்பாட்டுல இருக்கோம். நம்ம பணத்த நம்மளோட கட்டுப்பாட்டுல தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு நபர் சொல்றதுனாலலாம் நான் பொருள் வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ள நீங்க வரணும். 2வது உண்மையா உங்களுக்கு தேவையா? இல்ல நீங்க வெறும் ஆசை மட்டும் தான் படுறீங்களான்றத பிரிச்சு பார்க்க தெரியணும். அதுக்கு ஒரு சிம்பிளான ரூல் இருக்கு. ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருள் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரிய வராது அப்படின்ற ஒரு நிலையிலயும் அந்த பொருள வாங்குவீங்களான்னு கேட்டு பாருங்க. ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த கார்ல ரொம்ப பிரீமியமான ஒரு மாடல்ல நீங்க வாங்குறீங்க. இப்ப அந்த கார் உங்கள்ட்ட இருக்குன்னு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாதுன்னா, ஸ்டில் அந்த கார வாங்குவீங்களா? இல்ல வேற ஒரு கார நீங்க வாங்குவீங்களா? ஏதோ ஒரு ஃபோன் வாங்குறீங்க. அந்த ஃபோன் உங்கள்ட்ட இருக்குன்னு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாதுன்னா, அதே ஃபோன் வாங்குவீங்களா? வேற ஃபோன் வாங்குவீங்களா? யாருக்குமே தெரியலனாலும் நான் இந்த பொருள் தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு அர்த்தம். இல்ல அடுத்தவங்க எல்லாரும் இத பார்க்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அது அடுத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வாங்குறீங்க. அது கட்டாயம் உங்களுக்கு பணம் சார் நிம்மதிய குடுக்காது. இத விட இன்னொரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் இருக்கு. அது என்னன்னா, எந்த ஒரு பொருள வாங்குனாலும் அங்க ஒரு கூலிங் ஆஃப் டைம் அப்படின்றது தேவை.
ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. அது ஒரு 500, 1000, 2000, 5000 உங்களோட ஒரு நிதிசார் சூழல் பொறுத்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்ட தாண்டி எந்த ஒரு பொருள் நான் வாங்கணும்னாலும் உடனடியா வாங்க மாட்டேன். பார்த்த உடனே வாங்க மாட்டேன். ஒரு 2 நாள், 3 நாளாவது குறைஞ்சபட்சம் ஒரு கூலிங் டைம் குடுப்பேன். அந்த 2, 3 நாள் கழிச்சும் எனக்கு அந்த பொருள் வேணும்னு தோணுனா நான் வாங்குவேன் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றார். நான் என்ன சொல்வேன்னா 2, 3 நாளுன்றதே ரொம்ப கம்மியான விஷயம் தான். சில வாரங்கள் நீங்க குடுத்தாகணும். ஒரு 1 மாதம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கட்டாயம் வாங்குங்க. தோணும்போதே வாங்குனீங்கன்னா, அங்க தான் நீங்க இந்த இம்பல்ஸ் பையிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏமாத்தப்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. கடைசியா இந்த ஆத்தர் குடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னா, எப்பயாவது ஒரு பொருள எம்.ஆர்.பில பார்க்குறீங்கன்னா, அப்படியே வாங்கிட்டு வந்துரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கடையில இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஒரு விலை இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய விலை ஸ்டார்ட்டிங் பிரைஸ் தானே தவிர, அதுதான் கடைசி பிரைஸ்ன்றது கிடையாது. எல்லா பொருளையும் நெகோஷியேட் பண்ணி விலைய குறைச்சு வாங்கணுன்ற ஒரு மனநிலைக்குள்ள வாங்கன்னு சொல்றார். ஏன்னா விலைய நீங்க குறைச்சு வாங்கணும் அப்படின்னு யோசிக்கும்போதே, அங்க அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. யோசிக்கும்போதே அந்த பொருள் உங்களுக்கு வேணுமா, வேணாமான்றதையும் நீங்க கண்டிப்பா முடிவெடுப்பீங்களாம். நெகோஷியேஷன் அப்படின்றது, இந்த பேரம் பேசுறது அப்படின்றது, அந்த பொருளோட விலைய குறைக்கிறதுக்கு மட்டும் பயன்படும்னு நினைக்காதீங்க. நீங்க இங்க யோசிக்கிறதுக்கும் பயன்படும். அவங்க நெறைய உங்கள மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கப்போ, விலைய குறைக்கணும்னு நீங்க யோசிக்கிறப்போ, அந்த பொருள் தேவையானும் யோசிப்பீங்க. அத வாங்குறதுக்கான வாய்ப்பும் அங்க குறையும். உங்களால எடுக்க முடிஞ்ச மிக சிறந்த நிதிசார் முடிவு என்னவா இருக்கும் தெரியுமா? நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க? எவ்வளவு சேமிக்கிறீங்க? எங்க முதலீடு பண்றீங்க? எவ்வளவு முதலீடு பண்றீங்க? எவ்வளவு செலவு பண்றீங்க? எப்படிலாம் செலவு பண்றீங்க? இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு நிதிசார் முடிவு இருக்கு. அதுதான் நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்றது. என்ன வேலை செய்றோம் அப்படின்றதுக்கும், நம்மளோட நிதிசார் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நம்ம என்ன நெனச்சுருவோம்னா, என்ன வேலை செய்றோமோ, அதுதான் நமக்கு பணத்த குடுக்குது. அதுதான் நம்மளோட நிதிசார் வாழ்க்கையே கட்டமைக்குது அப்படின்னு மட்டும் தான் நெனைப்போம். ஆனா, இத தாண்டுன சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு. நான் என்ன வேலை செய்றேனோ, அத பொறுத்து தான் என்னோட நிதிசார் வளர்ச்சின்றது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் அந்த வேலையிலேருந்து கிடைக்கக்கூடிய பணம் கிடையாது. அந்த வேலையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மீனிங். என் வாழ்க்கையின் அர்த்தம் என்னோட வேலையிலிருந்து எனக்கு நல்லா கிடைச்சது அப்படின்னா, நான் செய்யக்கூடிய வேலையிலிருந்து எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது அப்படின்னா, நான் பண்ணக்கூடிய செலவு தேவையில்லாததா இருக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டடிய இவரு சொல்றார். அதாவது புடிக்காத ஒரு வேலைக்கு போறோம். நெறைய பணம் தருதுன்னே வச்சுப்போம். ஆனா புடிக்காத வேலைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு வாரத்துக்கு 5 நாள் இப்படி புடிக்காத வேலைய செஞ்சா, கடைசி 2 நாள் அந்த மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன்ல, 2 நாள் எனக்கானது அப்படின்னு நெனைக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு தானே இந்த பணத்த சம்பாதிச்சேன் அப்படின்ற சிந்தனை அவங்களுக்கு வருது. அப்படி வரப்போ அந்த பணத்த எனக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. அந்த நேரத்தில ஈஸியா ஏமாத்தப்படுறாங்க. எந்த ஒரு பொருள வேணாலும் அவங்கள்ட்ட விக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த வொர்க்கிங் கிளாஸ் எப்பவுமே ரொம்ப ஏழையாவே இருக்காங்க. ஏன்னா, அவங்க பல நேரத்தில பணத்துக்காக மட்டுமே வேலை செய்றாங்க. அப்படி வேலை செய்றப்போ, அதில ஒரு திருப்தி கிடைக்கிறதில்ல. திருப்தி இல்லாம கிடைச்ச பணத்த வச்சு அந்த திருப்திய பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப புடிச்ச வேலைக்கு போறதோட நோக்கம் நெறைய பணத்த சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. புடிச்ச வேலைக்கு போனீங்கன்னா, பணத்த வச்சு உங்களுக்கு புடிச்ச விஷயத்த வாங்கணுன்ற கட்டாயம் உங்கள்ட்ட இல்லாம போகும். அப்ப புடிச்ச வேலைக்கு போய் நீங்க கம்மியா சம்பாதிக்கிறீங்க. இல்ல புடிக்காத வேலைக்கு போய் அதிகமா சம்பாதிக்கிறீங்க. 2 பேர்ல யார் சீக்கிரம் பணக்காரர் ஆவா அப்படின்னு பார்த்தா, புடிச்ச வேலைய செய்றவங்க தான் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆனா, இங்க ஒரு ஐரானி என்னன்னா, நீங்க புடிச்ச வேலைக்கு போனா எப்பவுமே கம்மியா சம்பாதிக்க மாட்டீங்க அப்படின்னும் சொல்றார். இங்க 2 விதமான சைக்கிள் இருக்காம். 1 உங்களுக்கு புடிச்ச, உங்களுக்கு வரக்கூடிய, நீங்க நல்லா செய்யக்கூடிய வேலைய செய்றது. அத செய்யும்போதே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்கிறதுனால அதிகமா செய்வீங்க. அதிகமா செய்றதுனால நெறைய பணம் கிடைக்கும். பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அந்த பணத்த வச்சு திரும்ப நீங்க அந்த வேலைய செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது அந்த வேலைக்கே இன்னும் முதலீடு பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த வேலைய இன்னும் சிறப்பா கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த பணத்த வச்சு வேற ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்க வேலையவே நீங்க வாங்கணும்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறப்போ அந்த வேலை இன்னும் மெருகேறும். திரும்பவும் அதிகமா சம்பாதிப்பீங்க. இப்ப புடிச்ச ஒரு பிசினஸ பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். அங்கேருந்து பணம் வரும். உடனடியா அந்த பணத்த வச்சு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தோணும்? எனக்கு புடிச்சத வாங்கணும்னு தோணும்ல. அப்ப எனக்கு புடிச்சது என்னன்னு பார்த்தா என்னோட பிசினஸா தான் இருக்கும். என்னோட வேலையா தான் இருக்கும். அப்ப என்னோட வேலைய இன்னும் மெருகேத்துறதுக்கான பொருள தான் நான் வாங்கிட்டே இருப்பேன். அது கட்டாயம் நெறைய பணத்த குடுக்கும். தேவையில்லாத செலவ குறைக்கும். பணக்காரனாக்கும். இதே புடிக்காத வேலைய செஞ்சா இதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் கிடைக்கும். புடிக்காத வேலைய தொடர்ந்து செய்றதுனால பணம்ன்றது வரும். ஆனா, எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராம இருக்கும். வரக்கூடிய பணத்த செலவு செஞ்சு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன பெறணும்னு நெனப்பேன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்பவுமே வேற ஏதோ ஒரு பொருள்லேருந்து கிடைக்கும். என்னோட வேலையிலிருந்து கிடைக்காது. அப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பணக்காரன் ஆகணும், இல்ல ஒரு ஃபைனான்ஷியல் பீஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க செய்ய முடிஞ்ச நல்ல முடிவு என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச நல்லா வரக்கூடிய ஒரு வேலைய தேர்ந்தெடுக்கிறது தான்.
நீங்கள் ஃபைனான்ஷியலி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது. உங்களோட கரண்ட் ஸ்டேஜை ஏதோ ஒரு நபரோட ஃபைனல் ஸ்டேஜோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்றத இன்னொரு நபர் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறதே பெரிய தப்பு. அதை விட பெரிய தப்பு என்னென்னா, நம்ம இப்போ லைஃப்பில் என்ன ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்றத மறந்துட்டு இன்னொரு நபரோட ஃப்யூச்சர் ஸ்டேஜ் கூட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்குறது. அதாவது நியூ வெட் ட்ராப்னு ஒரு வார்த்தையே சொல்கிறார். புதிதாக திருமணமானவங்க ஒரு பொறிக்குள்ளே மாட்டிப்பாங்களாம். என்னென்னா, அவங்க அப்பா அம்மா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்து அதுக்கு நிகரான வாழ்க்கையாவது தனக்கு இப்போவே இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது தான். அதாவது அவங்களோட பெற்றோர்லாம் பல வருடம் உழைச்சி ஒரு வீடை கட்டி வாங்கியிருந்திருக்கலாம், ஒரு கார் அவங்க வாங்கியிருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயத்த எனக்கு திருமணம் ஆகும்போதே நான் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய புதுமண தம்பதியரை பற்றி இவங்க சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு நபர் பல வருடங்களாக சேமித்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்ச ஒரு விஷயத்த திருமணமான முதல் நாள்லேயே அடையணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நிறைய கடன் வாங்குறாங்க, இந்த மாதிரி ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் முழுக்க எதற்காக போகுதுன்னா, அப்படி வாங்கின கடனை திரும்பி அடைக்கிறதுக்கு தான். இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் நம்ம திருமணம் பண்ணுறதுக்கே ஏகப்பட்ட செலவு பண்ணுவோம். அந்த திருமணமான செலவை கட்டி முடிக்கிறதுக்கே 5-6 வருஷம் எடுத்துக்கக்கூடிய கப்பிள்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்படி திருமணம் நடக்கும்போதே ஒரு பெரிய மணி ட்ராப்போட அந்த திருமணம் நடந்ததுன்னா, அதில் சந்தோஷன்றது எப்படி இருக்கும், அதில் பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்றது எப்படி இருக்கும். இங்கே தான் தி மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற புத்தகத்தில் படித்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் யாரும் தன்னை பணக்காரர்கள் அப்படின்னு காட்டிக்கக்கூடியவங்க கிடையாது. அதாவது நம்மள மாதிரி சாதாரண நிலையிலிருந்து பணக்காரரான ஒரு நபரை பார்த்த உடனே பணக்காரர் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் பழைய காரை தான் வச்சுருப்பார், சின்ன வீட்டில் தான் வசிப்பார். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி புரிஞ்சிக்கும் போது தான் தேவையில்லாமல் பணக்காரன் மாதிரி காட்சியளிக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸை சொல்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு என்ன சம்பளம் வரும் அப்படின்ற கேள்வியை கேட்க சொல்கிறார். அதுக்குள்ளே நீங்கள் வளரணும். நம்மள பல பேர் என்ன பண்ணிட்டுறோம்னா, எதிர்காலத்தில் நமக்கு எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்றத யோசித்து பார்த்து அதற்கான செலவை இன்றைக்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்றைக்குமே எதிர்காலத்தில் எவ்வளவு பணம் வரும் அப்படின்னு யோசித்து செலவு பண்ணாதீங்க. இந்த மாதம் என்ன வரும்னு கட்டாயம் தெரியுமோ அதில் ரொம்ப கம்மியான அளவை தான் நீங்கள் செலவு பண்ணணும். முதல்லே எவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணுன்ற முடிவு எடுத்துகிட்டு மீதம் இருக்கக்கூடிய பணத்தில் தான் நீங்கள் செலவே பண்ணணும். உங்கள்கிட்ட எத்தனை கிரெடிட் கார்டு இருக்குது? ஒரு கிரெடிட் கார்டாவது கண்டிப்பாக இருக்கும். அந்த கிரெடிட் கார்டை இப்போவே எடுத்து பாருங்கள். அதில் பணத்தோட புகைப்படம் எங்கேயாவது போட்டிருக்கா? நம்ம பொதுவாக ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோன்னா அது எதற்காக பயன்படுத்துகிறோமோ அதோட படங்கள் தானே அதில் இருக்கணும். ஆனால் உங்களோட கிரெடிட் கார்டில் எங்கேயாவது பணத்தோட சிம்பிளோ இல்லை பணத்தோட ஒரு புகைப்படமோ போட்டிருக்கா? கட்டாயம் போட்டிருக்காது. இப்போவே இன்ஸ்டாகிராமோட லோகோவை எடுத்து பாருங்கள். அதில் ஒரு கேமரா தான் போட்டிருக்கும். இந்த யூடியூபோட லோகோவே எடுத்து பாருங்கள். ஒரு வீடியோவோட ப்ளே பட்டன் தான் அதில் இருக்கும். ஆனால் ஒரு ஜிபேவை எடுத்து பாருங்கள், ஃபோன்பேவை எடுத்து பாருங்கள், கிரெட் ஆப் எடுத்து பாருங்கள். அதோட ஐகான்லலாம் உங்களுக்கு ஒரு பணத்தோட சிம்பிள் போட்டிருக்காரு. ஏன் பணத்தோட சிம்பிளை இவங்க ஐகானில் போடலை? நீங்கள் ஃபோன்பேவை எடுத்து இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லை ஜிபேவை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணி பாருங்கள். எங்கேயாவது ஒரு பணத்தை செலவு பண்ணுற மாதிரி அதில் ஒரு புகைப்படம் இருக்கா? ஒரு பேமெண்ட் சென்ட் ஆகும்போது கூட ஒரு பணத்தோட படத்தை காட்டலாம், ஆனால் காட்ட மாட்டாங்க. கிரெடிட் கார்டில் பே பண்ணும்போதும் அந்த கிரெடிட் கார்டை கையில் பிடிக்கிறப்பையும் எப்போவுமே நமக்கு ஒரு பணத்தை கையில் பிடிக்கிற மாதிரி தோணவே தோணாது. இதுக்கு காரணம் என்ன? நம்ம மூளையில் சைக்காலஜிக்கலாக பணத்தை பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு வலின்றது உண்டாகும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு விஷயம் நம்மளை விட்டு இப்போ போகுதே, இதை திரும்ப சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அந்த மூளை யோசிச்சு பார்க்கும். ஆனால் இப்படிப்பட்ட பெயின் உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா எப்போ இந்த பெயின் வருதோ அப்போ அதிகமாக செலவு செய்ய மாட்டீங்க. எப்போ அதிகமாக நீங்கள் செலவு செய்கிறது தான் இன்னொரு நபரோட லாபமாக இருக்கோ அவர் உங்களுக்கு பணத்தை காட்டவே மாட்டார். நீங்கள் அதிகமாக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஃபோன்பேவாக இருக்கட்டும், ஜிபேவாக இருக்கட்டும் பணத்தை பண்ண முடியும். நீங்கள் அதிக பணத்தை செலவு பண்ணால் தான் உங்களோட கிரெடிட் கார்டு கம்பெனி பணத்தை சம்பாதிக்க முடியும். அப்போ நீங்கள் அதிகம் சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டில் பணத்தே காட்டாமல் நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறீங்கன்ற உணர்வே உங்களுக்கு கொடுக்காத வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வாங்கக்கூடிய லோனாக இருக்கட்டும், நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு கடனாக இருக்கட்டும், நம்ம வச்சுருக்கக்கூடிய கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கிட்டதே கிடையாது. நம்மக்கிட்ட அதை ஒரு ப்ராடக்டாக வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி காட்டினா நம்ம அட்ராக்டிவாக எடுத்துப்போம், எப்படி காட்டினா அதை வாங்குறதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது, எப்படி காட்டினா அதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். அப்படி காட்டுறது மூலமாக தொடர்ந்து உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட கடனை எப்படி நீங்கள் கையாளுறது? முதல்ல கிரெடிட் கார்டை பற்றி சில டிப்ஸை சொல்கிறார். முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டெபிட் கார்டாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறார். ஏடிஎம் கார்டு மாதிரி பணம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியணும், இல்லாத பணத்தை எடுக்கக்கூடிய கார்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட கார்டு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஃபிசிக்கலாக அதை கையாலேயே உடச்சி போடுங்க அப்படின்னு சொல்கிறார்.
அப்படி உடைக்கும்போது சைக்காலஜிக்கலா இந்த கார்ட திரும்ப நம்ம வாங்கக்கூடாதுன்றத நீங்க புரிஞ்சுப்பீங்களாம். எப்பவுமே தேவையில்லாத கடன் எடுக்காதீங்க. முக்கியமா உங்க வீட அடமானம் வச்சு கடன் எடுக்கக்கூடிய செயல நீங்க செய்யக்கூடாதாம். இன்கேஸ் நீங்க கடன் வாங்குறீங்கன்னா, ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே எடுத்துக்க சொல்றாரு. ஏன்னா, அட்ஜஸ்டபிள் ரேட்ல நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா, காலப்போக்குல அதிகமா உங்கள்ட்ட இருந்து வசூலிக்கிறதுக்கு தான் அவங்க திட்டம் தீட்டுவாங்களாம். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா கடன்னு வரப்போ, உங்களோட நண்பருக்கோ, குடும்பத்தினருக்கோ நீங்க கடன் வாங்கி குடுக்காதீங்க. உங்களோட கிரெடிட் கார்ட்ல பணத்த எடுத்து நீங்க குடுக்காதீங்க. அவங்களுக்காக லோன் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணாதீங்க. உங்கள்ட்ட இருக்கிற பணத்த குடுத்து தான் உதவி செய்ய முடியுமே தவிர, உங்கள்ட்டயே இல்லாத பணத்த ஒரு நபருக்கு குடுத்து உதவி செய்யணும்னு நெனைக்கிறது, ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்டின்னும் சொல்றார். நானுமே என் லைஃப்ல பார்த்துருக்கேன். பல வீடியோலயும் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு நபருக்காக ரொம்ப நல்லவர்ன்னு நெனச்சு, ஏமாத்த மாட்டார்ன்னு நெனச்சு, உங்கள்ட்ட இல்லாத பணத்த குடுத்து உதவி செய்யணும்னு நெனைக்காதீங்க. உங்கள்ட்ட பணம் இருந்தா, அது திரும்ப வராதுன்றத புரிஞ்சுகிட்டு குடுத்து உதவி செய்யுங்க. ஆனா என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கான்னு கேட்டா, நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணும்போது நெறைய டிசிப்ளின் அப்டின்றது தேவ. அந்த டிசிப்ளின் இருக்கும் பட்சத்தில தான் நீங்க கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணணும். அதாவது என் கையில இருக்கிற பணத்த தான் நான் கிரெடிட் கார்ட்லேருந்து எடுப்பேன் அப்டின்ற ஒரு டிசிப்ளின உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா? அதாவது கிரெடிட் கார்ட்ல எப்ப பில் வந்தாலும், அடுத்த நாளே நான் பே பண்ணிடுவேன் அப்டின்ற டிசிப்ளின உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா? அப்படி ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த கிரெடிட் கார்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ரொம்ப கம்மியான ரிவார்ட்ஸ்க்காக அந்த கிரெடிட் கார்ட நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா, அதில பெரிய ஆபத்து இருக்கு. ஏன்னா, இல்லாத பணத்த நீங்க செலவு செஞ்சீங்கன்னா, கட்ட வேண்டிய வட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். அத புரிஞ்சுகிட்டு தான் நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கணும். இந்த கடன அடைக்கிறதுல இன்னொரு முக்கியமான அட்வைஸையும் இவரு சொல்றார். நெறைய கடன் உங்ககிட்ட இருக்குன்னா, அந்த கடன அடைக்கிறதுக்கு ஸ்னோபால் மெத்தட ஃபாலோ பண்ண சொல்றார். ஸ்னோபால் மெத்தட்னா என்ன? ஆரம்பத்தில ஸ்னோபால் ஒரு மலையிலேருந்து உருண்டு வருதுன்னா, சின்னதா இருக்கும். அது போக, போக, போக பெருசாகும். அதே மாதிரி நீங்க கடன அடைக்கும்போதும், சின்ன கடன முதல்லயே அடைச்சு முடிச்சுருங்க. உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் வருதா, எடுத்த உடனே சின்ன கடன் என்ன இருக்குன்னு பாருங்க. அத அடைச்சுக்கிட்டே வாங்க. அந்த கடன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பெரிய கடன், அதுக்கடுத்து அடுத்து பெருசு, அதுக்கடுத்து பெருசுன்னு போங்கன்னு சொல்றார். ஆனா, இங்க மேத்தமெட்டிக்கலி பார்த்தீங்கன்னா, எது லாஜிக்கா இருக்கும்? என்ட்ட நெறைய கடன் இருக்கு. அதில எதுக்கு அதிகமா வட்டி கட்டுறேன்? எதுக்கு வட்டி சதவீதம் அதிகமா இருக்கோ, அத முதல்ல அடைச்சோன்னா நமக்கு லாஸ் கம்மி அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா, எப்பவுமே பணம்ன்றது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. அது ஒரு பிஹேவியர். அதனால தான் பெரிய வட்டி இருக்கக்கூடிய பெரிய கடன நீங்க அடைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ரொம்ப நாளா கடன் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, கடன் அடையவே இல்லையேன்ற ஒரு உணர்வு ஏற்படும். திரும்ப அடைக்கிறதுக்கான மோட்டிவேஷன் வராது. ஆனா, சின்ன கடன அடைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, ஒரு கடன் காணா போறத கண்ணால முன்னாடியே பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது மோட்டிவேஷன் வரும். இன்னும் அதிகமா சேமிப்பீங்க. இன்னும் சீக்கிரமா அடுத்த கடன அடைக்கணும் அப்படின்ற மோட்டிவேஷனோட ஒரு மொமெண்டமோட செயல்படுவீங்க. நெறைய காச குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, சீக்கிரம் அது முடியும். மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கும். நீங்க உங்களோட கடன் எல்லாத்தையும் அடைச்சு முடிச்சுட்டீங்க. உங்க கிரெடிட் கார்டு பில் எல்லாத்தையுமே நீங்க குளோஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றார். கட்டாயம் ஏற்கனவே நெறைய கடன் வாங்கிய ஒரு நபர், அந்த கடனெல்லாம் அடைச்சு முடிச்சதுக்கப்புறம் 99% திரும்ப இன்னொரு கடன் சைக்கிள்குள்ள போய் மாட்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்றார். அதாவது என்ட்ட இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சு முடிச்சுட்டாலும், இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நான் இன்னொரு கடன் வாங்குவேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ திரும்ப கடன் வாங்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத இப்ப நம்ம கத்துக்கிட்டாகணும். அதுக்கு ஒரு சிம்பிளான ரூல் இருக்கு. அது என்ன தெரியுமா? பணத்த நீங்க சேமிக்கிறது. ஒவ்வொரு மாதமும் முதல்லயே பணத்த சேமிச்சு எடுத்து வச்சுட்டு, மீதிய வச்சு செலவு பண்றது எப்படின்றத கத்துக்கிறது. ஒரு சிம்பிளான ரூல் மாதம் வரக்கூடிய சம்பளத்தில குறைஞ்சது 10% நீங்க கட்டாயம் சேமிச்சாகணும். 10%ன்றது இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான அமௌண்ட். 20%ன்றது ஓரளவுக்காவது டீசென்ட்டா இருக்கும். இப்படி சேமிக்கிற பணத்த எனக்காக யாரோ சேமிச்சுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. அதாவது எனக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க, இல்ல வந்து பென்ஷனுக்காக கம்பெனிலேயே பிடிக்கிறாங்க. இப்படி கவர்மெண்ட்டோ இல்ல நான் வொர்க் பண்ற கம்பெனியோ எனக்காக பணத்த சேமிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. உங்களுக்கு இன் ஹேண்ட்ல எவ்வளவு சம்பளம் வருதோ, அதுலேருந்து ஒரு சதவீதத்த கட்டாயம் நீங்க எடுத்து சேமிக்கணும். குறைஞ்சபட்சம் 10% 20னா ஓரளவுக்கு நல்லது. அதுக்கு மேல இருந்ததுன்னா ரொம்பவே பெட்டர். இப்படி சேமிக்கிற பணத்த எங்க நீங்க சேமிக்கணும்? அத கட்டாயம் நம்ம முதலீடு பண்ணணும். ஆனா முதலீடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட்னா ஒரு 3லேருந்து 6 மாதம் உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில, அந்த அமௌண்ட்ட ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ, இல்ல ஒரு கேஷாவோ நீங்க வச்சிருக்கணும். இதோட நோக்கம் என்னன்னா, அதிக அளவுல இன்ட்ரெஸ்ட் குடுக்குறதோ, இல்ல நெறைய பணத்த சம்பாதிச்சு குடுக்குறதோ கிடையாது. நான் பணத்த ஒரு இடத்துல முதலீடு பண்ணிடுவேன். ஆனா, எனக்கு திடீர்னு தேவைப்படுறப்ப அத நான் விப்பேன். அப்படி விக்கும்போது அது லாஸ்ல தான் போகும் அப்படின்னு அது இருக்கக்கூடாது. இல்ல எனக்கு திடீர்னு பணம் தேவைப்படுறப்ப இத நான் விக்கணும்னு நெனச்சா விக்கவே முடியாது. ஒரு 3, 4 நாள் எடுத்துக்கும். இல்ல குறைஞ்சது சில சமயம் மாசங்கள் கூட எடுத்துக்கலாம். அப்படின்னு இருந்தாலும் அதுவும் எமர்ஜென்சி ஃபண்ட் கிடையாது. எப்ப வேணுனாலும் உடனடியா எடுக்க முடிஞ்ச ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்ல ஒரு 3லேருந்து 6 மாத சம்பளத்த நீங்க வச்சிருக்கணும். என்ன கேட்டா குறைஞ்சது 6 மாதம், மேக்ஸிமம் 1 வருடம்னு சொல்வேன். 6 மாதம்ன்றது ஓரளவுக்கு கரெக்ட்டான இடம்.
நீங்க இதே பிசினஸ் பண்றீங்க. உங்களுக்கு மாதம் எவ்வளவு காசு வரும்னே தெரியாது. திடீர்னு வரும், திடீர்னு போகும் அப்டின்னா, கட்டாயம் 12 மாதத்திற்கான செலவ நீங்க எஃப்டில வச்சிருக்கணும். இல்ல லிக்விட் ஃபண்ட்ல வச்சிருக்கலாம். இப்படி வச்சிருக்கிறதோட நோக்கம் என்னன்னா, பணத்த பெருக்கிறதுக்கு கிடையாது. திடீர்னு கடன் வாங்க வேண்டிய சூழல் வந்தா, கடன் வாங்காம இருக்கிறதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான் இந்த பணத்த நம்ம ட்ரீட் பண்ணணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட பத்தி நம்ம பல வீடியோல பேசியிருந்தாலும், இன்னொரு புது வார்த்தை இருக்கு. அதுதான் சிங்கிங் ஃபண்ட். சிங்கிங் ஃபண்டுனா என்ன? எனக்கு அடுத்த 6 மாதத்துக்கு எந்த பெரிய செலவு இருக்கு அப்படின்னு இப்பவே நான் கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி இந்த கேள்விய கேட்கணும். அடுத்த 6 மாதத்துல எனக்கு என்ன பெரிய செலவு இருக்கு அப்படின்னு கேட்கணும். மேபி பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு இருக்கலாம். இல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ வந்து ரினியூ பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். டெர்ம் இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கலாம். இல்ல கார நான் மெயின்டனன்ஸ் விடணுன்றதா இருக்கலாம். இப்படி ஏதாவது தெரிஞ்ச செலவு கட்டாயம் நமக்கு அடுத்த 6 மாதத்துல இருக்கும். அதுக்கான பணத்த இப்பவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிக்கணும். அப்படி சேமிச்சு வைக்கக்கூடிய தொகை தான் சிங்கிங் ஃபண்ட். ஏன்னா பல நேரத்துல நமக்கு தெரிஞ்ச செலவா இருக்கும். ஆனா அதுக்காக பணத்த எடுத்து வைக்காம, அது பக்கத்துல நெருங்கின உடனே கிரெடிட் கார்ட்ல பே பண்றது, லோன் எடுத்துக்கலாம் பர்சனல் லோன் அப்படின்னு நம்ம நெனைப்போம். கடனுக்குள்ள திரும்ப போக்கூடாதுன்னா, இந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்க சேவ் பண்ணணும். அடுத்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட பில்ட் பண்ணணும். தெரிஞ்ச செலவுக்கான பணத்த ஒரு சிங்கிங் ஃபண்டா சேவ் பண்ணணும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட பில்ட் பண்ணதுக்கப்புறம், நீங்க சேமிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய வச்சும் என்ன செய்யணும்? கிஸ் யுவர் மனி அப்படின்னு சொல்றார். KISS. கீப் இட் சிம்பிள் ஸ்டூபிட் அப்படின்னு சொல்றார். எப்பவுமே ஒரு பணத்த முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான இடத்துல தான் நீங்க முதலீடு பண்ணணும். சிம்பிள்னா என்ன? எத உங்களால எளிமையா புரிஞ்சுக்க முடியுதோ அதுதான் சிம்பிளான விஷயம். நம்ம பொதுவா ஒரு தப்பான மனநிலையில இருப்போம். காம்ப்ளக்ஸான விஷயம் தான் அதிகமான பணத்த நமக்கு குடுக்கும். ஏன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னா அது பெரிய விஷயம். நம்மளால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அது பெருசா இருக்குன்னா, கட்டாயம் பெரிய லாபத்த குடுக்கும்ல அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் கம்மியான அளவுல தான் ரிட்டர்ன் குடுக்குது அப்படின்னா, நமக்கு தெரியாத விஷயம் தான் பெருசா ஏதோ குடுக்குது போல அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மள்ட்ட இருக்கிறதுனால, காம்ப்ளக்ஸான விஷயத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்படி காம்ப்ளக்ஸான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாடல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா, ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்மள ஏமாத்தணும்னு நெனைக்கக்கூடிய எந்த ஒரு நபரா இருந்தாலும், நமக்கு புரியிற வகையில நம்மள ஏமாத்த மாட்டாங்க. அப்ப காம்ப்ளக்ஸான விஷயத்த வச்சு தான் நம்மள ஏமாத்த முடியும்னு இருக்கிறப்போ, காம்ப்ளக்ஸான ஒரு இடத்துல என்னோட பணத்த கொண்டு போய் நான் போடக்கூடாது. அதாவது வருடா வருடம் இவ்வளோ ரூபா கட்டுங்க. அதுக்கப்புறம் மாதா மாதம் உங்களுக்கு 10% ரிட்டர்ன் வரும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, நான் குடுக்குற பணம் எங்க போகுது? எப்படி அதோட வேல்யூ அதிகமாகுது? எப்படி மாதா மாதம் 10% எனக்கு நீங்க குடுக்க முடியும்? அப்ப நான் குடுக்குற பணத்த வச்சு என்ன செய்றீங்க? இதற்கான கேள்வியெல்லாம் கேட்கணும். இந்த கேள்விய கேட்கிறப்போ, அவங்க சொல்ற பதில் நமக்கு புரியணும். சிம்பிளா நாங்க வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணுவோம். பிட்காயின்ல ட்ரேட் பண்ணுவோம். ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னா, எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க? எப்படி இவ்வளவு பணத்த உங்களால பெருக்க முடியும்? அப்ப நீங்களே பண்ணி நீங்களே வச்சுக்கலாமே. என்ட்ட ஏன் பணம் வாங்குறீங்க? இதற்கான பதில் எல்லாம் நமக்கு புரியணும். இவ்வளவு கேள்வி கேட்டு உங்கள அவங்க கன்வின்ஸ் பண்ணலனாலே ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தம். அப்ப நமக்கு புரியாத எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம முதலீடு பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் ட்ரேட் பண்ண போறேன். ஒவ்வொரு நாளும் டே ட்ரேட் பண்ணுவேன். இல்ல வந்து நான் ஸ்டாக்க வாங்கி வாங்கி விப்பேன். இன்னைக்கு வாங்குவேன். நாளைக்கு பிரைஸ் அதிகமானா வித்துருவேன். அப்படின்ற சைக்கிள்குள்ளேயும் போக்கூடாது. ஏன்னா இது கண்டிப்பா லாபம் தருமான்னா, ஆரம்பத்தில தரலாம். ஆனா நீண்ட காலத்தில தருமான்றது கேள்விக்குறி தான். அத தாண்டி பெரிய தொகைய போடுறப்போ லாபம் பெருசா இருக்கும். ஆனா நஷ்டம் அத விட பெருசா இருக்கும். ஒரு நீண்ட காலத்துக்கு நீங்க இதில சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கிறதுன்றது ஒரு அரிய நிகழ்வு. அது எப்பவுமே நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. 100ல 1 பேருக்கு நடக்குதுன்னா, நம்ம 99ல ஒரு ஆளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அந்த 100ல 1 இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. தெரிஞ்சு செஞ்சா கரெக்ட்டா இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நபர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. உண்மையாவே அவருக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு. ஜஸ்ட் ஒரு கிராஃப வச்சு மட்டுமே டெசிஷன் எடுக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அந்த கிராஃப் எத காட்டுது? மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத காட்டுது. இந்த உலகத்தில இருக்கக்கூடிய எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்ப யார் யார் மேல போர் எடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? எதிர்காலத்த பத்தி தெரியாத ஒரு நபர், அதாவது எதிர்காலத்த பிரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு நபரால எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ண முடியாது. ஆனா, இங்க யாரால எதிர்காலத்த பிரெடிக்ட் பண்ண முடியும்? யாராலயுமே பண்ண முடியாது. அப்ப யாராலயுமே நீண்ட காலத்துக்கு ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. 1, 2 பேர் இருக்கலாம். அதற்கு காரணம் ஒரு தற்செயலான நிகழ்வு தானே தவிர, அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் கட்டாயம் நடந்திருக்கணுன்றத நீங்க எதிர்பார்க்கக்கூடாது. அப்ப நீண்ட காலத்துக்கு நீங்க முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல முதலீடு பண்ணுங்க. முதல்ல பத்திரமா பார்த்துக்கோங்க. இங்க ரொம்ப முக்கியமா நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு எது ஒத்து வருமோ, அதில தான் முதலீடு பண்ணணும்.
நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல முதலீடு பண்ணக்கூடாது. நான் தினமும் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆள்னா, நான் உட்காந்து ஒரு ஒரு ஸ்டாக்கா பார்த்து வாங்கிட்டு இருக்க முடியாது. அப்போ நான் எப்படிப்பட்ட முதலீடு பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். 2வது இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா, எப்ப இன்சூரன்ஸ் இல்லையோ, எதிர்பாராத பல நிகழ்வுகளுக்கு நீங்க கையிலேருந்து பணம் போட வேண்டிய தேவை இருக்கும். அப்போ உங்களோட முதலீடுக்கு ஆபத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இங்க இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இன்சூரன்ஸ நம்ம எடுக்கிறோம். ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா, அது வெறும் இன்சூரன்ஸ் தான். அதில கட்டின பணத்த திரும்ப ரிட்டர்ன் எடுக்கணும். கூடுதலா இன்னும் கொஞ்சம் பணம் கட்டினோம்னா, பெரிய ரிட்டர்ன் நமக்கு வரும் அப்டின்லாம் சொல்லுவாங்க. அது நடக்க போறதே கிடையாது. ஜஸ்ட் நீங்க கூடுதலா கட்டக்கூடிய பணத்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டா எவ்வளவு ரிட்டர்ன் வருமோ, அத விட கம்மியா தான் அவங்க மொத்தமாவே உங்களுக்கு முதல்ல திரும்ப தரேன் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. சிம்பிளா ஒரு கால்குலேஷன பண்ணி பாருங்க. நீங்க ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க. கூடுதலா மாதா மாதம் ஒரு தொகை கட்ட சொல்லுவாங்க. அந்த தொகைய கட்டுனீங்கன்னா, நீங்க மொத்தமா எவ்வளவு தொகை கட்டிருக்கீங்களோ, அது எல்லாத்தையும் திரும்ப 60 வயசுல தந்துருவேன் அப்டின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கூடுதலா கட்டக்கூடிய 100 200 தொடர்ந்து நீங்க ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுறதா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. 60 வயசுல எவ்வளவு தொகை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மொத்தமா அந்த டெர்ம் இன்சூரன்ஸ்லேருந்து எவ்வளவு எடுக்கிறீங்களோ, அத விட பல மடங்கு அதிகமான தொகை கிடைக்கும். இல்ல இது புரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இன்சூரன்ஸ்க்கு தான், அது இன்வெஸ்ட்மென்ட்க்கு கிடையாது. ஃபைனலா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ற முடிவெடுத்துட்டீங்கன்னா, அங்க சில விஷயத்த கவனிக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்லயும் முடிஞ்ச அளவுக்கு பாசிவான மியூச்சுவல் ஃபண்டையே தேர்ந்தெடுங்க. ஒரு பாசிவான மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? ஏதாவது ஒரு இண்டெக்ஸ அது ட்ரேஸ் பண்ணும். இல்ல கோல்டு மாதிரியான விஷயத்த ட்ரேஸ் பண்ணும். சம்மந்தமே இல்லாம ஒரு நபர் மேனேஜரா உட்கார்ந்து அவரு எல்லா ஸ்டாக்கையும் உங்களுக்காக தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது ஆக்டிவ் ஃபண்ட். அப்ப எப்பவுமே ஒரு பாசிவ் ஃபண்ட தேர்ந்தெடுங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும்போது கூட அந்த ஃபண்டுக்கு எவ்வளவு நாள் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குன்றத பாருங்க. நீண்ட கால ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்றது இருக்கணும். அந்த ஃபண்ட உங்களுக்கு குடுக்கக்கூடிய கம்பெனி ரொம்ப நேம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா, இல்ல புதுசா உருவான ஒரு கம்பெனியான்னு பாருங்க. அதில இருக்கக்கூடிய வாலட்டிலிட்டி ரிஸ்க்க உங்களால தாங்கிக்க முடியுமா? உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ்குள்ள தான் அது இருக்கான்றத பாருங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கான்னு பாருங்க. இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் வேணுனா நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பணம்னு வந்துருச்சுன்னா, உங்களால கத்துக்க முடிஞ்ச மிகப்பெரிய ஒரு திறமை என்னன்னா, அது ஒரு நெகோசியேஷன் ஸ்கில் தான். எப்படி ஒரு பேரம் பேசுறது? எப்படி பேசி ஒரு ஒரு விஷயத்தோட விலைய நம்ம குறைக்கிறது? நமக்கு தேவையான விஷயத்த எப்படி பேசி நம்ம அடையிறது? இந்த ஒரு ஸ்கில் உங்கள்ட்ட இருந்தா, உங்களால நெறைய பணத்த சம்பாதிக்க முடியும். பணத்த சம்பாதிக்கிறத விட, ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அங்க அதிகமான சேவிங்கையும் நீங்க பண்ண முடியும். இந்த ஆத்தர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா இருந்ததுனால, இந்த ஸ்கில்ல ரொம்பவே நல்லா கத்து வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு ரியல் எஸ்டேட் டீல் பேசும்போது, அங்க ஒரு நெகோசியேஷன் ஸ்கில் தான் அவருக்கு நெறைய பணத்த சம்பாதிச்சு குடுத்ததாம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்ட வாங்கி அவர் விக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம். அந்த வீட்ட வாங்கி விக்கும்போது வரக்கூடிய லாபத்த விட, அந்த வீட்ட வாங்கும்போது அவர் பண்ண பேரம் பேசும் செயல்னால தான் பெரிய லாபம் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றார். அவர் எப்பவுமே லாபம் எதிர்காலத்தில கிடைக்காது, கடந்த காலத்தில கிடைக்கும் அப்படின்னும் சொல்றார். பல பேர் ஒரு வீட வாங்கும்போது என்ன செஞ்சுடுறாங்கன்னா, அத எவ்வளோ ரூபாய்க்கு விக்க முடியுமோ, அவ்வளோ ரூபாய்க்கே வாங்கிடுறாங்களாம். அதனால விக்கும்போது பெருசா லாபம் வரதில்லையா. ஆனா இவரோட லாபம் எல்லாம் கடந்த காலத்தில நடக்குது. அதாவது ஒரு வீட்ட எவ்வளோ ரூபாய்க்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் கழிச்சு விக்க முடியும்ன்றத புரிஞ்சுக்கிறாரு. அதே விலைக்கு தான் இப்பயும் அந்த வீடு கிடைக்குது. ஆனா அங்க அவரு நெகோஷியேட் பண்றாரு. அதன் மூலமா அதோட விலைய குறைச்சு வாங்குறாரு. இங்கேயே லாபம்ன்றது கிடைச்சிருது. அதுக்கப்புறம் விக்கும்போது அது கிடைக்கிறது கிடையாது. அப்போ இந்த நெகோஷியேஷன் ஸ்கில்ன்றது நம்ம எல்லாருக்கும் தேவை. இவரு என்ன சொல்றாரு, இப்படி பெரிய விஷயத்த நீங்க வாங்கும்போது பண்ணக்கூடிய நெகோஷியேஷன் மட்டும் தான் முக்கியம் அப்படின்றது கிடையாது. நீங்க ஒவ்வொரு நாள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள்லயும் இந்த நெகோஷியேஷன்ன்றது இருக்கணுன்றார். முக்கியமா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அந்த பொருளுக்கு ஒரு எம்.ஆர்.பி இருக்கும். அதுதான் ஃபிக்ஸட் பிரைஸ் அப்படின்னு நெனைக்காதீங்க. அது ஸ்டார்ட்டிங் பிரைஸ் அப்படின்னு நெனைங்க. அங்கேருந்து நெகோஷியேட் பண்ணி வாங்க பழகிக்கோங்கன்னு சொல்றார். இந்த நெகோஷியேஷன முடிஞ்ச அளவுக்கு பெரிய இடங்கள்ல பண்ணிடுங்கன்னு சொல்றார். ஒரு வீட்டுக்கு ரெண்ட் பேசுறீங்க, இல்ல வீட்டுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் குடுக்க போறீங்க, இல்ல ஒரு வீடு வாங்க போறீங்க, ஒரு ஜாப் இன்டர்வியூல ஒரு சம்பளத்த நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட பெரிய இடங்கள்ல இந்த நெகோஷியேஷன ஒழுங்கா பண்ணிட்டீங்கன்னா, பெரிய அளவுல நீங்க பணத்த சம்பாதிக்க முடியும். அதுவே பெரிய நிதிசார் சுதந்திரத்தையும், ஒரு அமைதியையும் உங்களுக்கு குடுக்கும். அப்ப நெகோஷியேஷனுக்கு என்னெல்லாம் கத்துக்கணும்னா, ஒரு 7 அட்வைஸ சொல்றாரு. அந்த 7 அட்வைஸுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் இருக்கு. அதுதான் எல்லாமே நெகோஷியேட் பண்ண முடிஞ்ச விஷயம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்க யாருமே நெகோஷியேட் பண்ண தயார் இல்ல அப்படின்னு சொல்றது கிடையாது. ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. அங்க நெகோஷியேஷனே நடக்கலன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா, நீங்க அவர்கிட்ட நெகோஷியேட் பண்றதுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா, ஒரு சங்கடமா ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தமே தவிர, அவர் ரெடி இல்லன்னு கிடையாது. இல்ல இந்த இடத்துலலாம் நம்ம நெகோஷியேட் பண்ண முடியுமா? இங்கலாம் நெகோஷியேட் பண்ணா நமக்கு அவமானமாச்சே அப்படின்னு நீங்க நெனச்சிருக்கலாம். அப்படி ஒரு இடமே கிடையாது. எல்லா இடத்துலயும் உங்களால நெகோஷியேட் பண்ண முடியும். அப்படி நெகோஷியேட் பண்றதுக்கு ஒரு 7 அட்வைஸ் இருக்கு. முதல் அட்வைஸ் எப்பவுமே உண்மையா இருங்க.
அடுத்தவங்கள ஏமாத்தி அந்த இடத்துல சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தெளிவா உங்களால என்ன முடியுமோ அத பேசுங்க. உண்மைய மட்டும் பேசுங்க. 2வது கேஷுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்த நெகோஷியேட் பண்றப்போ, நான் ஃபுல்லா இப்ப கேஷ்ல குடுத்துடுறேன். இமிடியேட்டா பே பண்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க நெறையவே இறங்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் இஎம்ஐல வாங்குறேன், கிரெடிட் கார்ட்ல வாங்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நான் ரெடி கேஷ் குடுத்து வாங்குறேன் அப்படின்னு சொன்னா, அவங்க இறங்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3வது எப்பவுமே அந்த டீல் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு விலகி போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. பல நேரத்தில ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க. நீங்க கேட்கிற விலைக்கு கிடைக்கலன்னா, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. யார் ஒரு நபர் அந்த நெகோஷியேஷன்ல ரொம்ப கம்மியான அக்கறை வச்சிருக்காங்களோ, அவங்களால தான் அந்த நெகோஷியேஷன ஜெயிக்க முடியும். எனக்கு இது கட்டாயம் வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க பவர் குறைஞ்சிருது. வந்தா வருது, இல்லன்னா வேணாம் அப்படின்னு நீங்க அக்கறைய குறைச்சுக்கிட்டீங்கன்னா, அதில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பல நேரங்கள்ல நீங்க கேட்ட விலைக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா, அங்கேருந்து நகர்ந்து போறது எப்படின்னு கத்துக்கோங்க. நகர்ந்து போக முயற்சி பண்ணும்போதே, உங்களுக்கு அந்த நெகோஷியேஷன்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது கிடைச்சிடுது. ஒரு நெகோஷியேஷன் அப்படின்னு வந்ததுன்னா, அடுத்தவங்கள்ட்ட பேசி விலைய குறைக்கணும், அடிச்சு பேசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு, பேசுறத குறைச்சுக்கோ, காது குடுத்து கேளுன்னு சொல்றாரு. ஏன்னா, அடுத்தவங்கள பேச விட்டீங்கன்னா, உங்களோட ஆப்போனன்ட்ட அதிகமா பேச விட்டீங்கன்னா, அவரு பேசும்போது நெறைய ரிவீல் பண்ணுவாரு. என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றத சொல்ல ஆரம்பிப்பார். அதிலிருந்து பாயிண்ட் எடுத்து உங்களால நெகோஷியேட் பண்ண முடியும். எப்ப நீங்க அதிகமா பேசுறீங்களோ, உங்களோட தேவைய நீங்க காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீக்னஸ காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத பயன்படுத்திக்கிட்டு அவங்க உங்கள்ட்ட எந்த விலைக்கு விக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, விக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நெறைய காது குடுத்து கேட்க பழகுங்க, ஒரு நெகோஷியேஷன்னு வந்ததுன்னா. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு விலைய சொல்றாங்க. அதோட விலைய நீங்க குறைக்கணும்னு பேசுறீங்கன்னா, எடுத்த உடனே அது கட்டுப்படி ஆகாதுன்ற பதில் தான் டிஃபால்ட்டா வரும். அப்படி சொல்லிட்டாங்கன்றதுக்காக உடனடியா, ஓகே அப்ப நான் ஃபுல் பிரைஸ்லயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எப்பவுமே நீங்க சொல்லக்கூடிய பிரைஸ் ஒத்து வராதுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதுதான் அவங்களோட டிஃபால்ட்டான ஆன்ஸர். அத கேட்க பழகிக்கோங்க. அத கேட்டதுக்கு அப்புறமும் நெகோஷியேட் பண்றதுன்றத கத்துக்கோங்க. எப்பவுமே நீங்க ஒரு படி இறங்கி வந்தா, ஒரு கண்டிஷனோட இறங்கி வாங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயம் கேட்கிறீங்க. அவரு வந்து முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க உடனடியா ஒரு படி நகர்ந்து போறீங்க அவர நோக்கி. அப்படி நகர்ந்து போறப்போ, கூடுதலா ஒரு கண்டிஷன குடுத்துட்டு நகர்ந்து போங்க. அப்ப வீட்லருந்து போகும்போதே நீங்க இத பிராக்டிஸ் பண்ணிட்டு போணும். யோசிச்சுட்டு போகணும். ஒரு பொருள் வாங்க போறோம். அதோட விலைய இவ்வளவு நம்ம குறைச்சு கேட்க போறோம். ஒரு வேள முடியல நடுவுல தான் வரணும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, எக்ஸ்ட்ராவா என்ன கேட்க முடியும்? மேபி வேற ஏதாவது ஒரு விஷயத்த ஃப்ரீயா கேட்க முடியுமா? ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன கேட்க முடியுமா? வேற ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆஃபர கேட்க முடியுமா? அப்படின்னு யோசிச்சுட்டு போங்க. எப்பவுமே ஒரு படி அவருக்காக நீங்க போனீங்கன்னா, ஏதாவது ஒரு கண்டிஷன குடுத்துட்டு போங்க. ஃபைனலா நெகோஷியேஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா, அங்க காத்திருக்கிறது எப்படின்றது தெரியணும். அமைதியா காத்திருந்தீங்கன்னா, நீங்க கேட்ட பிரைஸுக்கு எல்லாமே கிடைக்கும். காத்திருக்கிறது எப்படின்னு தெரியாம அவசரப்பட்டீங்கன்னா, அங்க நீங்க நெறைய லாபத்த விடலாம். இந்த ஆத்தர் பல நேரத்தில பல ரியல் எஸ்டேட்ட எப்படி வாங்கியிருக்காரு அப்படின்னா, ஆரம்பத்தில ஒரு பிரைஸுக்கு கேட்பாரு. அது கிடைக்கல. வேணான்ட்டு போயிருப்பாரு. ஆனா, திரும்பவும் அது பல நாள் கழிச்சு அவருக்கு அவர் கேட்டத விட கம்மியான விலைக்கு கிடைச்சிருக்கும். எப்பவுமே காத்திருக்கிறது எப்படின்றத கத்துக்கோங்க. அவசரப்படாதீங்க. ஃபைனான்ஷியல் பீஸ் பணம்சார் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம பணத்த எப்படி சேமிக்கிறது? எப்படி செலவ குறைச்சுக்கிறது? எப்படி முதலீடு பண்றது? இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் ஃபைனான்ஷியல் பீஸ்க்கான அடிப்படை. ஒரு குடும்பத்துக்கு நடுவுல பணத்த எப்படி மேனேஜ் பண்றது? அப்படின்றது தான். அதாவது குடும்பத்தில ஒரு கணவனுக்கும், மனைவிக்கும் நடுவுல பணம்சார் சண்டை ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, அதுக்கு பல நேரத்தில பணம் காரணமா இருக்கிறதில்ல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் அவர காது குடுத்து கேட்க தயாரா இல்ல அப்படின்னு யோசிக்கிறதுனாலயோ, இல்ல பணத்தின் மூலமா என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலயோ, இல்ல பணம் சார் சுதந்திரம் எனக்கு இல்ல அப்படின்னு உணர்றதுனாலயோ தான் ஒரு கணவன் மனைவிக்கு நடுவுல பணம் சார் பிரச்சனை வரும். இந்த பணத்த கையாள்றதுக்கு சரியான வழின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ 2 பேருக்கு விதவிதமான பணத்த கையாளக்கூடிய ஒரு அப்ரோச் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல இதுதான் சரி அப்படின்னு நீங்க சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அப்ப 2 பேரும் ஒண்ணா பேசி 2 பேரும் எப்படி பணத்த அப்ரோச் பண்ண போறோம்? எப்படி சேமிக்க போறோம்? எப்படி நம்ம செலவு பண்ண போறோம்? அப்படின்ற ஒரு திட்டத்த கட்டாயம் தீட்டியாகணும். அப்படிப்பட்ட திட்டத்த தீட்டி அத கடைப்பிடிக்கல அப்படின்னா, அங்க பணம் சார் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். பணத்த கையாள்றதுல 2 விதமான நபர்கள் இருக்காங்க. ஒருத்தவங்கள நர்ட் அப்படின்னு சொல்றார். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வச்சிருப்பாங்க. பண்ணக்கூடிய செலவு எல்லாத்தையும் அன்னன்னைக்கே அந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல அப்டேட் பண்ணுவாங்க. தொடர்ந்து அவங்க என்னென்ன செலவு பண்றாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட்ஜெட் கூட அது சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பணத்த பார்த்து தெளிவா ஒவ்வொரு நாளும் ட்ராக் பண்றதே அவங்களுக்கு ஒரு அடிக்டிவ் மாதிரி ஆயிருக்கும். 2வது நபர் ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட் இருக்கிறவங்க அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றார். அதாவது பணத்த அது போக்குல செலவு பண்ணுவேன். தேவை ஏற்பட்டா செலவு பண்ணுவேன். ஃப்ளெக்சிபிளா இருப்பேன். எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு பண்ணக்கூடிய செலவெல்லாம் நான் வந்து கணக்கு எழுத மாட்டேன். அப்படி எழுதுனா அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு பார்க்குறவங்க. இந்த 2 பேர்ல யார் சரின்னு கேட்டா, யாருமே சரியும் கிடையாது. யாரும் தப்பு கிடையாது.
ஆனா, ஒரு கணவன், மனைவி இந்த 2 விதத்திலயும் இருக்காங்க அப்டின்னா, ஒரு நபர் ஒரு விதமாவும், இன்னொரு நபர் இன்னொரு விதமா இருக்காங்க அப்டின்னா, அங்க பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அப்ப 2 பேர் உட்கார்ந்து இது 2த்துக்கும் நடுவுல ஒரு இடத்துக்கு வரணுமா. அப்படி வரப்ப ரொம்ப முக்கியமா இந்த நர்ட் எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அதாவது பணத்த எப்பவுமே ட்ராக் பண்ணக்கூடிய நபர், அந்த பணத்த ட்ராக் பண்ணாதவங்கள, "உனக்கு ஒழுக்கம் இல்ல, டிசிப்ளின் இல்ல, நீ ரொம்ப சோம்பேறி அதனால தான் இப்படி பண்ற. உனக்கு அந்த வில் பவர் இல்ல." அப்படின்னு ஏதாவது ஒரு அட்வைஸ பண்ணுவாங்க. அப்ப நர்ட் என்ன பண்ணணும்னா, அதிகமா பேசக்கூடாது. யாரு பணத்த ஒழுங்கா ட்ராக் பண்றாங்களோ, அவங்க இன்னொரு நபர்கிட்ட அதிகமா அட்வைஸ் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. யாரு பணத்த அதிகமா அப்படி செலவு பண்றாங்களோ, அவங்க மனதுக்குள்ள என்ன இருக்கணும்னா, நம்ம உண்மையாவே அதிகமா செலவு பண்றோமா அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கணும். நான் செலவு பண்ற தொகை எங்க போகுதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா, அது தப்புன்றத அவங்களா புரிஞ்சுக்கணும். அவங்கள பேச விட்டு அந்த நர்ட் கேட்கணுமே தவிர, எப்பவும் அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்போ வாரத்துக்கு 1 நாள் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து 2 பேரும் பட்ஜெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். அப்படி பட்ஜெட் பண்ணாலே, அதுக்குள்ள நம்ம பண்றது புரிஞ்சு போகுதா இல்லையான்றத தான் நீங்க பார்க்க போறீங்க. மத்த ட்ராக் பண்றது, எக்ஸெல் அப்டேட் பண்றது, ஸ்ப்ரெட்ஷீட் அப்டேட் பண்றது, ஒரு நோட்ல எழுதி வைக்கிறது, இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 2 பேரும் வித்தியாசமா இருந்தா, 2 பேரும் அவங்கவங்க செலவ எப்படி வேணாலும் நீங்க ட்ராக் பண்ணிக்கோங்க. ஆனா, மாதா மாதம் பண்ண பட்ஜெட் கூட நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத வாரம் ஒரு முறை உட்கார்ந்து பார்க்கணும். அப்பயும் ஒரு நபர் நான் பட்ஜெட்ட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இன்னொரு நபர் ரொம்ப பொறுமையா தான் அவருக்கு எடுத்து சொல்லணுமா. முதல்லயே அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயத்த எடுத்து சொல்லுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நல்ல விஷயத்த எடுத்து சொல்லுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்றத எடுத்து சொல்லுங்க. இத சொன்னதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய அந்த பணம் சார் தவற மட்டும் தவறுன்னு சொல்லாம அத மாத்திக்கணும். அது நம்ம குறிக்கோளுக்கு பயனளிக்கல அப்படின்றத புரிய வைக்கணுமா. இப்படி சொல்றதுனால அவங்க பண்றது தப்பு இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனா, அவங்க பண்ண தப்ப விட இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத புரிய வைக்கும்போது தான், அவங்க எடுத்த உடனே ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போகாம நீங்க சொல்றத கேட்பாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கை முழுக்க பணத்த சேமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது ஒரு பெரிய தொகையா ஆயிடுச்சு. இப்ப நீங்க ரிட்டயர் ஆயிடலாம். அந்த பணத்த வச்சு உங்க வாழ்க்கைய நடத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா, அந்த தருணத்தில தான் ஒரு விஷயத்த கவனிக்கிறீங்க. உங்களோட குழந்தைகளுக்கு பணத்த பத்தின அறிவே இல்ல. அவங்க பணத்த எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு இல்ல. பணம் பத்தின ஒரு மதிப்பும் அவங்கள்ட்ட இல்ல. அது எவ்வளவு முக்கியன்றதையும் அவங்க புரிஞ்சு வச்சு இல்ல. அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி பணத்த ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ரிட்டயர்மென்ட்டுக்காக சேமிச்ச பணம் அனைத்தையும் அவங்களுக்கு குடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அதாவது அவங்க எந்த ஒரு வேலைக்கும் போறதில்ல. பணத்த சம்பாதிக்கிறதும் கிடையாது. கொஞ்சமா சம்பாதிக்கிறாங்க. அதையும் மொத்தமா ஒரே நாள்ல செலவு பண்ணிடுறாங்க. இப்ப உங்க வாழ்க்கைய ஓட்டுறதுக்கு பணம் தேவைப்படுது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறீங்க. நீங்க குடுக்கறது ரொம்ப சுலபமா தானே வருது அப்படின்றதுக்காக அதையும் கன்னா பின்னான்னு செலவு பண்றாங்க. உங்களையும் அவங்களால பார்த்துக்க முடியல. அவங்களையும் அவங்களால பார்த்துக்க முடியல. நீங்க சேமிச்ச பணம் அனைத்தும் அவங்களுக்கு இப்ப தேவைப்படுது. சரி மொத்த பணத்தையும் அவங்கள்ட்ட குடுக்கலான்னு பல சொத்துக்கள அவங்களுக்கு நீங்க குடுக்குறீங்க. அத வச்சு ஒரு பிசினஸ் பண்ணி பெருசா ஆவாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்க. ஆனா, அதுவும் நடக்கிறதில்ல. அந்த பணத்த அனைத்தையும் அவங்க செலவு பண்றாங்க. கையில திரும்பவும் ரூ. 1 இல்ல. இப்ப கடன் வாங்குற நிலைமைக்கு போய்ட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உங்களுக்கு ஒரு நிதிசார் நிம்மதின்றது கிடைக்குமா? இல்ல நிதிசார் சுதந்திரம் தான் அப்ப உங்கள்ட்ட இருக்கா? கிடையவே கிடையாது. அப்ப நிதிசார் நிம்மதிக்கு அடுத்த முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா, உங்களோட குழந்தைகளோட ஃபைனான்ஷியல் நாலேட்ஜ். உங்க குழந்தைகள் கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்றத பத்தி முக்கியமே கிடையாது. அவங்களுக்கு பணத்த பத்தின அறிவு இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமோ, அதே அளவுக்கு உங்களோட பணம் சார் நிம்மதிக்கும் ரொம்ப முக்கியம். அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லி தர போறீங்க? அவங்களுக்கு சிறு வயதிலேயே பணத்த பத்தி கட்டாயம் சொல்லி தரணும். நம்ம எல்லாரும் என்ன நெனச்சுட்றோம்னா, சின்ன வயதில பணத்த பத்தி பேசுவோமா? பண கஷ்டமே தெரியாம வளர்த்துருக்கேன் என் குழந்தைய அப்படின்றதெல்லாம் ஒரு பெருமையா நம்ம சொல்லிப்போம். எனக்கு சின்ன வயதில என்ன கிடைக்கலையோ, அதெல்லாம் என் குழந்தைக்கு சின்ன வயதிலேயே கிடைச்சிருச்சுன்னா, அது பெரிய சாதனை மாதிரி நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். அவங்கள கஷ்டப்படுத்துங்க அப்படின்னு யாரும் சொல்லல. ஆனா பணத்த பத்தி சொல்லிக் குடுங்க. நீங்க பணத்த பத்தி சொல்லிக் குடுக்காம இருக்கவே முடியாது. நீங்க கான்ஷியஸா ஏதோ ஒரு நல்ல பாடத்த சொல்லி தர்றீங்கன்னா, அந்த பாடம் போய் சேரும். இல்ல எதுவுமே பேசாம பணத்த பத்தியே அவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருப்பேன்னா, அப்பயும் அவங்க பணம் சார் அறிவ வளர்த்துக்கிறாங்க. ஆனா, அது தப்பான அறிவா இருக்கு. பணம்ன்றது சுலபமா கிடைக்குன்ற ஒரு அறிவ அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். பணம்ன்றது ஒரு ஆக்டிவான விஷயம். பணம் அப்படின்றதுக்கு உயிர் இருக்கு. அத சும்மா ஒரு இடத்துல வைக்க முடியாது. அப்ப குழந்தைகள்ட்ட பணத்த குடுக்கும்போது, நல்ல அறிவ குடுக்காம விட்டீங்கன்னா, அது வேற விதமான அறிவ அது கட்டாயம் குடுக்கும். அப்ப பண அறிவுன்றது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. அப்ப அத சரியான வகையில குடுக்குறது எப்படி? அதுக்கு 4 விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தா போதும். முதல்ல வேலை செய்றது எப்படின்றத சொல்லி தரணும். அவங்க சின்ன வயதிலேருந்து பணத்த சுலபமா ஃப்ரீயா எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சா தான், ஒரு எஃபோர்ட்ட போட்டா தான் பணம் கிடைக்கும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாகணும். அப்ப சின்ன சின்ன வேலைகள அவங்கள்ட்ட குடுங்க. அந்த வேலைய செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பணம் குடுங்க.
அவங்க பாக்கெட் மணி கேட்குறாங்களா? தினமும் உனக்கு இது பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லாதீங்க. தினமும் இந்த செயல செஞ்சு முடிச்சீன்னா, உனக்கு இவ்வளவு ரூபா பாக்கெட் மணி கிடைக்கும்னு சொல்லுங்க. அது அவங்களோட நலனுக்காகவே இருக்கட்டும். ஒரு டியூஷன் போயிட்டு வந்தாலோ, இல்ல ஒரு கோச்சிங் கிளாஸ் போனாலோ, 1 மணி நேரம் புக் படிச்சாலோ, ஒரு 1/2 மணி நேரம் புக் படிச்சாலோ, இல்ல ஒரு 2 பக்கம் படிச்சு சொன்னாலோ, இல்ல ஒரு 2 திருக்குறள் படிச்சு அதோட விளக்கத்த எனக்கு நீ சொன்னீன்னா, உனக்கு ஒரு நாளைக்கு பாக்கெட் மணி கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு டாஸ்க்க குடுங்க. ஒரு செயல செஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் நமக்கு கிடைக்கும்ன்றத அவங்க கட்டாயம் புரிஞ்சுக்கணும். 2வது பணத்த சேமிக்கிறது எவ்வளவு முக்கியம்ன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாகணும். அவங்க ஏதாவது ஒரு டாய பார்த்து கேட்குறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறாங்கன்னா, "இத நான் வாங்கி தரேன். ஆனா, இதுக்கு நீ எனக்கு இவ்வளோ ரூபா தரணும். நான் ஒவ்வொரு நாள் தரக்கூடிய பாக்கெட் மணிய நீ சேமிச்சு என்கிட்ட குடு இவ்வளவு ரூபா. மீதி பணத்த போட்டு நான் வாங்கி தரேன்னு" சொல்லுங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு சிலுபுள்ளத்தனம் மாதிரி இருக்கலாம். இல்ல அவங்கள கொடுமைப்படுத்துற மாதிரி கூட சில பேருக்கு தெரியலாம். ஆனா, இந்த ஒரு பழக்கம் அவங்களுக்கு சேமிக்கிறத கட்டாயம் சொல்லித் தரும். எனக்கெல்லாம் சேமிப்பு பழக்கம் வந்ததுக்கு முக்கியமான காரணமே இதுதான். சின்ன வயதிலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு பொம்மைய பார்த்து புடிச்சிருக்குன்னா, நானா பணம் சேமிச்சு தான் வாங்கிப்பேன். ஒவ்வொரு நாளும் பாக்கெட் மணி வரும். அத நான் எடுத்து பத்திரமா சேமிச்சு வச்சு, அத வச்சு தான் பொம்மை வாங்குவேன். எந்த பொருள் வேணும்னாலும் வாங்குவேன். அப்படி பொருட்கள் வாங்குனதுனால தான் பணத்த சேமிக்கிறது எவ்வளவு சூப்பரான விஷயம் அப்படின்றத நான் சிறு வயதில புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என்னோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். 3வது பணத்த செலவு பண்றது யோசிச்சு செலவு பண்ணணுன்றத புரிய வைங்க. அவங்க தேவையில்லாம ஒரு பொருள் வாங்கிட்டாங்கன்னா, அவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க. "இந்த பொருள நீ வாங்குனியே, இத ஏன் பயன்படுத்தல?" அவங்க எப்போ பணத்த சேமிக்கிறத கத்துக்கிட்டாங்களோ, எப்போ ஒரு வேலை செஞ்சு தான் பணம் வரும்ன்றத கத்துக்கிட்டாங்களோ, அங்கவே யோசிச்சு தான் செலவு செய்வாங்க. தேவையில்லாத பொருள வாங்கிட்டா, அந்த இடத்துல அவங்கள்ட்ட அந்த ஒரு கேள்விய மட்டும் கேளுங்க. "இந்த பொருள் வாங்க நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட? ஏன் யூஸ் பண்றதே இல்லன்னு?" கேட்டு பாருங்க. தானாவே பணத்த யோசிச்சு தான் செலவு செய்யணும்னு அவங்களே சொல்லி தருவாங்க உங்களுக்கு. 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், பணத்த சம்பாதிக்கிறதோ, சேமிக்கிறதையும் தாண்டி, நம்ம சேமிச்ச பணத்த, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்த அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிக் குடுங்க. அவங்கள சில ஹோம்ஸ்க்கு கூட்டிட்டு போங்க. கஷ்டப்படக்கூடிய மனிதர்கள அவங்கள்ட்ட காட்டுங்க. அவங்க எவ்வளவு கொடுத்து வச்ச நபர்கள்ன்றத புரிய வைங்க. அவங்க மூலமா பணத்த அடுத்தவங்களுக்கு குடுக்க வைங்க. அவங்க சேமிச்ச பணத்த குடுக்க வைங்க. இத செஞ்சீங்கன்னா, பணத்த குடுக்குறதோட முக்கியத்துவத்தையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த 4 விஷயம் புரிஞ்சிருச்சுனாலே போதும். அவங்க வளர, வளர பணத்த ஒழுங்கா கையாள்வாங்க. நீங்க பெருசா அவங்களுக்கு பணத்த சேமிச்சு கொண்டு போய் குடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்கள அவங்க பார்த்துப்பாங்க. நெறைய பணம் சம்பாதிப்பாங்க. நீங்க சேமிச்ச பணத்த விட அதிகமான பணத்த உங்களுக்கு கொண்டு வந்தும் குடுப்பாங்க. இது நடக்கும்போது ஃபைனான்ஷியல் பீஸ்ன்றது தானா உங்களுக்கு கிடைக்கும். எப்படி உங்களோட வாழ்க்கை துணையும், உங்களோட குழந்தையும் உங்களோட நிதிசார் நிம்மதிய பாதிக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் உங்களோட குடும்பமும், நண்பர்களும் உங்களோட நிதிசார் நிம்மதிய பாதிப்பாங்க. அப்போ உங்களோட நண்பர்களையும், இல்ல உங்களோட குடும்பத்தையும் எப்படி நீங்க கையாளணும்? அவங்கள்ட்ட எப்படிப்பட்ட நிதிசார் பழக்கங்கள் நீங்க கடைபிடிக்கணும்? முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க குடும்பத்தில ஏதோ ஒரு நபர், இல்ல உங்க நண்பர்கள்ல ஏதோ ஒரு நபர், திரும்ப திரும்ப பணம் சார் பிரச்சனைக்குள்ள போய்க்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணக்கூடாது. ஒரு நபர் திரும்ப திரும்ப பணம் சார் தவற பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு தடவையும் நீங்க பணம் குடுத்து அவர காப்பாத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அவரு திரும்ப திரும்ப அந்த தவற பண்றதுக்கான காரணமே நீங்க தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எல்லா தடவையும் உதவி மாதிரி தெரியிறது உதவி கிடையாது. ஒரு நபர சந்தோஷப்படுத்துறது உதவின்றது கிடையாது. உங்களோட நண்பரோ, இல்ல குடும்பத்த சார்ந்த ஒரு நபரோ ஏதோ ஒரு பண தவறு பண்றாரு. நீங்க திரும்ப திரும்ப பணம் குடுக்குறீங்க. திரும்ப திரும்ப அவரு பணம் தவறு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது ஏதோ ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதல் தடவ லாஸ் ஆயிடுச்சுன்னு உங்கள்ட்ட பணம் கேட்கிறாரு. நீங்க குடுக்குறீங்க. திரும்பவும் லாஸ் ஆயிட்டு திரும்பவும் பணம் கேட்கிறாரு. திரும்பவும் அதே மாதிரி வேலைக்குள்ள போயிட்டே இருக்காரு அப்படின்னா, அங்க அவரு இப்படி பண்றதுக்கு காரணமே நீங்க பணம் குடுக்குறது தான். எல்லா தடவையும் ஒரு நபர் இப்படிப்பட்ட தவறு பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா பணம் குடுக்காதீங்க. அப்பதான் அவருக்கான பாடத்த அவரு கத்துப்பார். அதே மாதிரி ஒரு நபருக்கு கடன் குடுக்கும்போது, புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எப்ப அவரு உங்களோட ஒரு நண்பரோ, இல்ல குடும்பத்தினராவோ இருக்காரோ, அங்க கடன் அப்படின்றதே கிடையாது. நீங்க எப்போ ஒரு பணம் குடுக்குறீங்களோ, அது திரும்ப வரப்போறது கிடையாது. அது உதவியா தான் இருக்க போகுது. அப்போ எவ்வளவு ரூபா நீங்க கடன் குடுப்பீங்க? அப்படின்றத யோசிச்சு குடுங்க. எவ்வளவு ரூபா குடுத்தா திரும்ப வரலனாலும் பிரச்சனை இல்லையோ, அவ்வளவு ரூபா மட்டும் தான் நீங்க குடுக்கணும். அத விட ரொம்ப முக்கியமா, முதல் தடவ ஒரு நபருக்கு பண உதவி பண்றப்போ, இருக்கத்திலே கம்மியான தொகைய குடுத்து பாருங்க. ஒருவேள அந்த இடத்துல அவர் நாணயமா நடந்துக்கிட்டா, திரும்ப நீங்க பெரிய தொகைய குடுக்கலாம். பெரிய தொகை அப்படின்னு நான் சொன்னாலும், அதுவும் திரும்ப வரலன்னா பிரச்சனை இல்ல அப்படின்ற தொகையா தான் இருக்கணுமே தவிர, உங்க வாழ்க்கையில உங்க கையில இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போய் ஒருத்தவர்ட்ட குடுக்கக்கூடாது. இவரு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவரு எனக்கு பொறந்ததுலேருந்து என் கூட இருக்காரு. என் மேல அவ்வளவு அக்கறையா இருக்கிறவரு அப்படின்றதுக்காகலாம் அவர்ட்ட பணம் குடுத்தீங்கன்னா, கட்டாயம் வரும்ன்றது கிடையாது. பணத்த குடுத்து ஏமாந்த எல்லாரும், குடுத்தவங்க நம்மள ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பி குடுத்தனால தான் ஏமாந்துருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. இங்க யாரும் உங்கள ஏமாத்தணும்னு நெனைக்கிறது கிடையாது. ஆனா சில சூழல்கள் அப்படி அமையுது. அதனால ஏமாத்தப்படுறீங்க. இங்க இருக்கிறதுலயே அடிமுட்டாள்தனம்னா ஒண்ணு என்ன தெரியுமா? இன்னொரு நபருக்காக நம்ம கடன் வாங்கி குடுக்குறது.
இத விட மோசமான ஒரு நிதிசார் செயல உங்களால செய்யவே முடியாது. என்கிட்டயே காசு இல்ல. ஆனா கூட இருக்கிறவங்க காசு கேட்குறாங்கன்றதுக்காக கிரெடிட் கார்ட்ல எடுத்து குடுப்பேன். இல்ல லோன் எடுத்து குடுப்பேன். இல்ல அவரோட லோனுக்கு நான் சைன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க அந்த சைனுக்கு பக்கத்துல ஒரு விஷயத்த எழுதிருங்க. இந்த பணம் எனக்கு திரும்ப வரப்போறதில்ல. என்னோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அடி இந்த சைன்னால எனக்கு வரப்போகுது அப்படின்றத எழுதி, அதுக்கு கீழ சைன் பண்ணுங்க. ஏன்னா, இப்படி நடந்து நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். இந்த ஆத்தரும் இதுதான் இந்த புத்தகத்துல சொல்றாரு. இது கூடவே சேர்த்து எப்பவுமே உங்க குடும்பத்திலயோ, நண்பர்கள் மத்தியிலயோ ஏதாவது ஒரு நபர் பணம் சார் தவறு பண்றாருன்னா, கேட்காம போய் பணம் சார் அட்வைஸ குடுக்காதீங்க. அறிவுரைகள குடுக்காதீங்க. பணம் சார் அறிவுரைய நீங்க குடுக்கும்போது, அது கட்டாயம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத விட ரொம்ப முக்கியமா பணம் சார் அறிவுரைய எப்பவுமே குடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள்ட்ட நெறைய பணம் இருக்கு அப்படின்றத அவங்க நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க எப்பயாவது உதவி பண்ணலன்னா கூட, அது நீங்க வச்சுக்கிட்டே குடுக்கல அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அத தாண்டி ஏதாவது ஒரு நபர் உங்களுக்கு கிஃப்ட் குடுக்குறாங்க அப்படின்னாலும், அந்த கிஃப்ட்ட நீங்க கட்டாயம் திரும்பி குடுக்கணும். என்னால திரும்பி குடுக்கவே முடியாது அப்படின்னு தோணுனா, அப்படிப்பட்ட கிஃப்ட்ட வாங்கவே வாங்காதீங்க. எவ்வளவு வற்புறுத்தி குடுத்தாலும், இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா, உங்களால திரும்பி குடுக்க முடியாதுன்னா, அத வாங்குறது பிரச்சனை தான். எப்பவுமே திரும்பி குடுக்க முடியாத கிஃப்ட்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா, அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கும். ஒரு பர்சனல் ஃபெயிலியரா இருக்கட்டும், இல்ல ஒரு பிசினஸ் ஃபெயிலியரா இருக்கட்டும். ஒரு ஃபைனான்ஷியல் ஃபெயிலியர்ன்றது எதனால நடக்கும்னா, ஒரு ப்ராப்பரான ரெக்கார்ட நம்ம வச்சு இல்லாதனால தான். ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் அப்படின்றது ப்ராப்பரா இல்லாதனால தான். நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எங்கெல்லாம் செலவு போகுது அப்படின்ற ஒரு ரெக்கார்டே நம்மள்ட்ட இல்லன்னா, அங்க ஃபைனான்ஷியல் ஃபெயிலியர்ன்றத தவிர்க்கவே முடியாது. ஒருவேள நான் ரெக்கார்டே கீப் பண்ணல, ஆனா நான் ஃபைனான்ஷியலி சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னா, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு மிராக்கிள் மாதிரி தான். அப்ப நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கு. மாதா மாதம் ஒரு பட்ஜெட் போடுங்க. ஒவ்வொரு நாளும் பண்ற செலவ ட்ராக் பண்ணுங்க. பட்ஜெட்குள்ள இருக்கான்னு பாருங்க. பட்ஜெட்குள்ளேயே மெயின்டெயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. இத சொல்லும்போது நமக்கெல்லாம் ஒரு வெறுப்பு ஏற்படுது. பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நம்ம பார்க்குறோம். ஒரு கஞ்சத்தனம் மாதிரி பார்க்குறோம். ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் மாதிரி பார்க்குறோம். சுதந்திரத்த பறிச்சு எடுக்கக்கூடிய வார்த்தை மாதிரி பார்க்குறோம். பட்ஜெட்னா என்னன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம்னா, இதுக்கு மேல நீ செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா மட்டுமே பார்க்குறோமே தவிர, இதுக்குள்ள நீ எவ்வளவு வேணா செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா பார்க்கல. பட்ஜெட் அப்படின்றது நம்மள்ட்டருந்து சுதந்திரத்த பறிச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு சுதந்திரத்த குடுக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு செலவு பண்ணலான்ற ஒரு லிஸ்ட்ட நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்குள்ள நான் செலவு பண்றப்போ பெருசா யோசிக்க தேவையில்ல. பெருசா இது சரியா? தப்பா? அப்படின்ற கேள்விய கேட்க தேவையில்ல. என் பட்ஜெட்குள்ள இருக்கிறப்ப நான் கட்டாயம் செலவு பண்ணலாம் அப்படின்னு நம்மளால பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கான பட்ஜெட்ட நீங்க கட்டாயம் போட்டாகணும். அது ஒரு சுதந்திரத்த தரக்கூடிய விஷயமா பாருங்க. ஒரு பட்ஜெட் போடும்போது எப்படி போடப் போறீங்க? முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப தான் முதன் முறையா நீங்க பட்ஜெட் போடப் போறீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 3 மாசத்துக்கு உங்களால கரெக்ட்டான பட்ஜெட்டே போட முடியாது. நீங்க ஒரு பட்ஜெட் போடுவீங்க. முதல் மாதம் அந்த பட்ஜெட்ட விட்டு எங்கெங்கேயோ செலவு போகும். உடனடியா நமக்கு பட்ஜெட்குள்ள இருக்க தெரியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. பட்ஜெட் போடுறதையே விடணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா, நமக்கு எங்கெல்லாம் செலவு போகுது, எங்கெல்லாம் சரி செய்யலாம், எங்கெல்லாம் அதிகப்படுத்தலான்றத கவனிக்கிறதுக்கு தான் 3 மாசம் ஆகும். சொல்லப்போனா 6 மாசம் கூட ஆகலாம். அப்ப முதல்ல ஒரு பட்ஜெட்ட போடுங்க. அது தப்போ, சரியோ. போட்டதுக்கப்புறம் என்ன செலவு பண்றீங்கன்றத பாருங்க. அத பட்ஜெட் கூட ஒப்பிட்டு பாருங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சரி செய்ய முடியும்னா, அடுத்த பட்ஜெட்ல சரி செஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல கூடுதல் பணம் தேவைப்படுதுன்னா, அடுத்த பட்ஜெட்ல ஏத்திக்கோங்க. எப்பவுமே பட்ஜெட்ல பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னன்னா, ஒரு மிஸ்செல்லேனியஸ் ஒரு ஃபேக்டர நம்ம விட்டுடுவோம். அதாவது எதிர்பாராம ஏதாவது ஒரு செலவுன்றது கட்டாயம் வரும். அதற்கான ஒரு இடத்த நம்ம வைக்காம விட்டுருவோம். அப்படி ஒரு குறுகிய தொகைய வச்சுக்கோங்க. அது ஒரு கூடுதல் சுதந்திரத்த குடுக்கும். ஒரு ரிலீஃப குடுக்கும். ஏதாவது ஒரு விஷயம் தேவையில்லாம செலவு வரப்போ பண்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் குடுக்கும். அப்படிப்பட்ட எதிர்பாராத செலவையும் உங்க பட்ஜெட்ல கட்டாயம் வச்சுக்கோங்க. இந்த ஆத்தர் இன்னொரு விசித்திரமான விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நான் இவ்வளவு தான் செலவு பண்ணணும்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்க. இப்ப முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, அந்த தொகைய எடுத்து ஒரு கவர்ல போட்டு வச்சுருங்கன்றாரு. ஒரு என்வலப்ல போட்டு வச்சுருங்கன்றாரு. அந்த என்வலப் மேல எழுதிருங்க. இது வந்து சினிமாக்கு, இது வந்து சாப்பாட்டுக்கு, இது வந்து ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு, இது ஸ்கூல் ஃபீஸுக்கு, இது வந்து இதுக்குன்னு அப்படி எழுதி வச்சுருங்க. அப்படி எழுதி வச்சதுக்கப்புறம், எப்பல்லாம் செலவு வருதோ அந்த கவர்லேருந்து எடுத்து பணத்த குடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில அந்த கவர்ல பணம் இல்லன்னா, அந்த மாதம் அந்த கவர்லேருந்து நீங்க பணம் எடுக்க முடியாது. ஸோ, அந்த ஃபேக்டருக்கு நீங்க செலவே பண்ணக்கூடாதுன்னு சொல்றார். இன்னைக்கு இத பண்ண முடிஞ்சதுன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் தான். ஆனா பிராக்டிகலா பாசிபிளான்னு தெரியல. பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி ஒரு பட்ஜெட்ட பண்ணா மட்டும் பத்தாது. இது கூட நம்ம இன்னொரு விஷயத்த செய்யணும். அதுதான் ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய செலவ நம்ம ட்ராக் பண்றது, ரெக்கார்ட் பண்றது. இத கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். அத பண்றதுக்கு காலையில ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்த செலவு செய்யுங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5, 10 நிமிஷம் செலவு செய்வேன். இன்னைக்கு என்னெல்லாம் செலவு பண்ணோம் அப்படின்றத டக்குனு ஒரு எக்ஸெல் ஃபைல்ல அப்டேட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் 1 ஐட்டம் இருக்கும். இல்ல 2 ஐட்டம் தான் நம்ம செலவு பண்ணியிருப்போம் ஒரு நாள். அத ஃபில் பண்றதுக்கு 2 நிமிஷம், 3 நிமிஷம் தான் ஆகும்.
அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? முதல்ல உங்களுக்கு ஒரு ரெக்கார்டுன்றது கிடைக்கும். அதை தாண்டி ஒரு டிசிப்ளின் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். நமக்கு லைஃப்பில் டிசிப்ளின் அப்படின்றது ஒரு துறைக்கும் தனித்தனிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு துறையில் டிசிப்ளினை வளர்த்துக்கிட்டிங்கன்னா, அதே டிசிப்ளின் மற்ற துறையிலயும் ரிஃப்ளெக்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த சின்ன டிசிப்ளினை நான் வளர்த்துக்கிட்டேன்னா, செலவை பார்த்து செய்கிற டிசிப்ளினும் எனக்கு தானாக கிடைக்கும். இது பல வகையில் பயனாகிறதுனால, இதை ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட டைமை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். ஃபைனலாக இப்படி ஒவ்வொரு நாளும் பண்ணதை வார இறுதியில் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள். மாத இறுதியில் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள். நம்ம எங்கெல்லாம் தேவையில்லாமல் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் கட்டுப்பாடு தேவை, எதெல்லாம் நம்மளை இப்படி இம்பல்ஸ் பையிங் பண்ண வைக்குது. ஒருவேளை பசியில் இருக்கும்போது தேவையில்லாமல் நிறைய ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறோமோ, ஒருவேளை பசி அதிகமாக எடுக்காத மாதிரி நம்ம பார்த்துக்க முடியுமோ, அதாவது பசி வரதுக்கு முன்னாடியே சாப்பிட முடியுமோ, இல்லை முன்கூட்டியே சமைச்சு வச்சுட்டு பசி வரும்போது எடுத்து டேரெக்டாக சாப்பிட்றலாமா, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அந்த விஷயத்தை அடுத்த மாதம் நீங்கள் கவனித்துக் கொள்ளணும். அடுத்த மாத பட்ஜெட்டில் அதை இன்கார்பரேட் பண்ணணும், உங்களோட பிளானில் இன்கார்பரேட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் பணத்தை ஒழுங்காக உங்களால் கையாள முடியும், ஒழுங்காக சேமிக்க முடியும், ஒழுங்காக முதலீடு பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பீஸையும் கொடுக்கும். ஓவரால் இந்த புத்தகத்திலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன? பணம் சார் சுதந்திரம் அப்படின்றது வேற, பணம் சார் நிம்மதி அப்படின்றது வேற. இங்கே நிறைய பேர் பணம் சார் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்களே தவிர நிம்மதியை பற்றி பேசுறது கிடையாது. நிறைய சம்பாதிச்சா சுதந்திரம் கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுனால மட்டுமே சுதந்திரத்தை அடைய முடியாது. ஆனால் சுதந்திரத்தையே நீங்கள் அடைஞ்சாலும் நிம்மதின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்போ பணம் சார் நிம்மதி வேணும்னா அது சார்ந்த சில அறிவு நமக்கு தேவை. அதுக்கு முதல்ல எப்போதும் சொல்லக்கூடிய பல அட்வைஸை இந்த ஆத்தர் சொல்லியிருந்தார். பணத்தை நீங்கள் சேமிக்கணும், அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, பார்த்து செலவு பண்ணணும், அதை நல்ல இடத்துல முதலீடு பண்ணணும், கடன் எல்லாத்தையும் நீங்கள் அடைக்கணும், ஒரு நல்ல எமர்ஜென்சி ஃபண்டையும் நீங்கள் வச்சுருக்கணும். இதை பண்ணுறது மூலமாக நிறைய பணத்தை நீங்கள் சேமிக்கலாம். ஆனால் இது மட்டுமே நிம்மதியை கொடுக்குமானா கொடுக்காது. ஏன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நிதிசார் திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தீட்டணும். அவங்க கூட ஒரு நிதிசார் கலந்தாய்வை நீங்கள் அப்பப்போ பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவங்களோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் தொடர்ந்து பணம் சார் அறிவை சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு பணம் சேமித்தாலும் அவங்களுக்கே அது பத்தாமல் போயிடும். அவங்க நிம்மதியாக இல்லைன்னா உங்களுக்கும் நிம்மதின்றது கிடைக்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் உங்களோட குடும்பமும் நட்பும் ரொம்ப முக்கியம். அவங்கக்கிட்ட பணத்தை எப்படி நீங்கள் கையாளணுன்றதும் ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து உதவி பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இல்லாத பணத்தை கொடுத்தீங்கன்னா அங்கே நிம்மதி பறி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த புத்தகத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயத்தை இந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தார். ஒரு சின்ன சின்ன சேவிங், சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் ஃபிலாசபிக்கலாக குடும்பத்தை எப்படி கையாளுறது, குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரணும், எப்படி பணத்தை பார்க்கணும் அப்படின்ற சைக்காலஜியும் இதில் நிறைய சொல்லியிருந்தார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும், அதில் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கார்ப்பரேட் பாண்டை கட்டாயம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு விண்ட் வெல்த் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். Fixed returns do not constitute guaranteed or assured returns. Investments in corporate debt securities, municipal debt securities, and securitized debt instruments are subject to credit risks, market risks, and default risks, including delay and/or default in payment. Read all the offer-related documents carefully.